தலைவர்களோடு முக்கியமா முக்கியமானவர். அவர் சிறந்த படைப்பாளி, சிறந்த பேச்சாளர், எழுத்தாளரும் கூட. மார்க்சிய ஞானம் உள்ள மார்க்சிய அறிஞர்களுள் ஒருவர். தோழர் வீரபாண்டியன் அவர்களுடன் தொழிற்சங்கத்தில் சேர்ந்து பணியாற்றிய பெருமை எனக்கு உண்டு. தோழர் வீரபாண்டியன் அவர்களை தோழர் ஸ்டாலின் நினைவு நாளில் அவரை பற்றி நினைவு கூற உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று தலைமையுரையாற்றக்கூடிய அருமை தோழியர் தனம் அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் ராவணமணி அவர்களே, மற்றும் ராமலிங்கம், தோழர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, இன்று மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற அதே நேரத்தில் மார்ச் 5 என்று வரும்போது தோழர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவருடைய நினைவு நாளிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, 1878ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் நாள், அது பழைய சோவியத் கேலண்டர் படி டிசம்பர் 6 அப்படிம்பாங்க. டிசம்பர் 18ஆம் நாள் ஜார்ஜியா மாநிலத்தில் கோரி என்ற இடத்தில் ஸ்டாலின் பிறந்தார். அவருடைய பெயர் ஸ்டாலின் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது அவர் ஏற்றுக்கொண்ட பெயர். அவருடைய உண்மையான பெயர் ஜோசப் விசாரினோவிச் ஜுஹாஸ்விலி என்ற பெயர். அது அந்த ஜார்ஜிய மாநிலத்தின் மொழியின் அடிப்படையில இடப்பட்ட பெயர். அதற்கு பிறகு ஜோசப் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் வலிந்து ஏற்றுக்கொண்ட பெயர் ஸ்டாலின். ஸ்டாலின் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், லெனின் என்ற பெயர் எப்படி சைபீரியாவில் பாய்கின்ற அந்த லேனா நதி, இந்த நதியின் பெயரால் தன்னுடைய பெயரை லெனின் என்று மாற்றிக்கொண்டார். அதை போலவே ருஷ்ய மொழியில் ஸ்டால் என்று சொன்னால் உருக்கு என்று பொருள். ஸ்டால், ஸ்டீல் என்பது நாம் சொல்லுகிறோம், அது ருஷ்ய மொழியில் ஸ்டால். அந்த ஸ்டால் என்ற உருக்கு என்பது அதிலிருந்து வந்த அந்த பெயர் தான் ஸ்டாலின், உருக்கு போன்ற மனிதர். ஒரு ஸ்டாலின் என்ற புனை பெயரிலே கட்டுரைகள் வந்தது. அது அந்த பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது, அந்த பெயர் அவருக்கு பிடித்திருந்தது. ஆகவே இறுதி வரை ஜோசப் ஸ்டாலின் என்று அழைக்கப்பட்டாலும் ஸ்டாலின் என்றே உலகத்தால் போற்றப்பட்ட ஒரு பெரிய தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அருமை தோழர் ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி மறைந்தார். அது மிகப்பெரிய பேரிழப்பு. அதுவும் அந்த சூழலிலே 1953 உலகத்தில உலகத்தினுடைய சோசலியத்தின் மீது அளப்பரிய ஈர்ப்பு ஏற்பட்டு உலகம் பூராவும் பல நாடுகள் சோசியலிச பாதையை தங்களுடைய அரசியல் பாதையாக, சமூக நெறியாக ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் மிக வேகமாக உலகம் பூராவும் சோசியலிசம் வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்பட்டது. அதிலும் குறிப்பாக உலகம் முழுவதும் இருந்த பொது உடைமை இயக்கங்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பேரிடியாக அது விடிந்தது என்று நிச்சயமாக சொல்லலாம். அருமை தோழர்களே, ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் ஒரு 10 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் 2-3 முக்கியமான செய்திகளை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், 1917 சோவியத் புரட்சி நடந்ததற்கு பிறகு சோவியத் நாட்டின் மீது கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு மேலே படையெடுத்தார்கள். அவர்கள் எல்லோருமே காலனியவாதிகள், ஏகாதிபத்தியவாதிகள். அந்த நாடுகளை எதிர்த்து கடுமையாக போர் புரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் சோவியத் யூனியனுக்கு, இளம் சோசியலிஸ்ட் குடியரசுக்கு அன்று ஏற்பட்டது. ஆனால் அப்போது யார் யாரெல்லாம் சோவியத் யூனியனுக்கு, சோவியத் நாட்டிற்கு எதிரிகளாக கருதப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் சோவியத் யூனியனோடு சேர்ந்து பாசிசத்தை வெல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஜோசப் ஸ்டாலினை பொறுத்தவரையிலே அவருடைய மிகப்பெரிய சாதனை என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஹிட்லர் தலைமையிலான அந்த பாசிசம் வீழ்த்தப்படுவதற்கு முக்கிய காரணியாக விளங்கியவர் ஸ்டாலின் என்பதிலே எந்த எள்ளளவு ஐயமும் கிடையாது. காரணம், 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்த நேரத்தில்
அந்த நேரடியான தாக்குதலுக்கு ஆளானவர்கள் உலக முதலாளிகள், முதலாளித்துவ நாடுகள் என்று சொல்லுகின்ற பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் அது ஜெர்மன் மிகப்பெரிய நாடாக இருந்து அது தொழில் வல்லரசாக, தொழில் ரீதியாக முன்னேறிய ஒரு நாடாக இருந்த அந்த நாடு பாசிசத்தை மேற்கொண்டு உலகத்தையே ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் ஹிட்லருடைய பாசிசம் என்று செயல்பட்டது. அவருக்கு அந்த தாக்குதலுக்கு இரையான முதல் நாடு போலந்து. அதை ஒட்டி பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் வரிசையாக வீழ்ந்தன. அவ்வாறு இருந்த சூழ்நிலையில் சோவியத் யூனியனுக்கும் ஜெர்மனுக்கும் அனாக்கிரமிப்பு ஒப்பந்தம் இருந்தது. நோவார் பாக்ட் என்று அது 1939 ஆகஸ்ட் 22 அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், 1939 ஆகஸ்ட் 22 அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஆனால் செப்டம்பர் 1 1939 அன்று 2ஆம் உலக போர் துவங்கி விடுகிறது. ஸ்டாலினுடைய மிக கூரிய புத்திசாலித்தனத்தால் தன் மீது சோவியத் யூனியன் மீதான வரக்கூடிய தாக்குதலை தவிர்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் அது அவ்வாறு ஜெர்மனோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அது மிகப்பெரிய வரலாறு. ஆக அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காரணத்தால் 1939 2ஆம் உலக போர் துவங்கிய நேரத்தில் சோவியத் யூனியன் அந்த போரிலே ஈடுபடவில்லை. ஆனால் ஸ்டாலினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு கட்டத்திலே தாக்குதல் என்பது நம் மீது தொடரும், நிச்சயமாக ஜெர்மன் நம்மை விடாது என்ற மிகச் சரியாக அதை எதிர்கொண்ட காரணத்தால் அவர் உடனடியாக இந்த ஒப்பந்தம் போட்டுவிட்டு சும்மா இருப்பதற்கு பதிலாக இதற்கு இடையே சோவியத் யூனியனுடைய படைபலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய ஆயுத தளவாடங்கள், அன்னைக்கு இருந்த புதிய பொருளாதார கொள்கையை தள்ளி வைத்துவிட்டு வார் எக்கானமி என்று சொல்லக்கூடிய யுத்த பொருளாதாரம் என்பதுதான், படைக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்தும் நமது நாட்டினுடைய பாதுகாப்பிற்கே என்று சொல்லக்கூடிய கோஷத்தை வைத்து மிக வேகமாக ஒரு யுத்தத்திற்கு தயாராகக்கூடிய அளவிற்கு தங்களை தயார்படுத்தக்கூடிய நிலைக்கு சோவியத் யூனியன் வந்தது. அந்த பொறுப்பை ஏற்று வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் தோழர் ஸ்டாலின். மிகச் சரியாக அவர் தாக்குதலை எதிர்பார்த்தார். ஆகவே அது மாத்திரமல்ல, உற்பத்தி செய்யப்படக்கூடிய எல்லா விதமான செய்யக்கூடிய போர் தளவாடங்கள் அல்லது அந்த உற்பத்தி சாலைகளை நேரடியாக தாக்குதலுக்கு ஆளாகும் போர் வந்துவிட்டது என்று சொன்னால் நேரடியான தாக்குதலுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் வரும் என்று சொல்லி எல்லா விதமான அந்த போர் தளவாட உற்பத்தி நிலையங்களை, அந்த உற்பத்தி சாலைகளை சைபீரியாவுக்கு கொண்டு சென்றார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சைபீரியா என்பது எதிரிகள் எளிதாக அணுக முடியாத ஒரு பகுதி. அந்த இடத்திற்கு கொண்டு சென்றால் எதிரிகள் அவ்வளவு எளிதாக அதை தாக்க முடியாது என்ற காரணத்தால், ஆக போர் வந்துவிட்டால் தடையின்றி அந்த போருக்கான தேவையான கருவிகள் தடையின்றி வர வேண்டும் என்ற அடிப்படையின் காரணமாக எல்லா உற்பத்தி சாலைகளையும் சைபீரியாவுக்கு கொண்டு சென்றார். அது மிகப்பெரிய, அது அவருடைய யுக்தி என்று எல்லோரும் கொள்வார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இறுதியிலே 1941 சோவியத்தும் தாக்கப்பட்டது, சோவியத் யூனியன் மீது படையெடுக்கப்பட்டது. அதை மிகச் சரியாக எதிர்கொண்ட காரியத்தை ஸ்டாலின் செய்தார். இன்னும் சொல்ல போனால் 1941 வரை பாசிஸ்டுகளுடைய கை ஓங்கி இருந்தது. இதை அடிக்கோடிட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1941 வரை பிரிட்டன் ஏதும் செய்ய முடியவில்லை. பிரான்ஸை பொறுத்தவரையில எந்த எதிர்ப்புமே இல்லாமல், எதிர்ப்பை காட்டாமல் அவர்கள் தங்கள் நாட்டுக்குள் அனுமதித்து விட்டார்கள். பிரான்ஸ் வீழ்ந்து விட்டது என்பதுதான் உண்மை. எதிர்த்தவர்கள் போராடவே இல்லை. அதற்கு பல காரணங்கள் சொன்னார்கள். மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவங்களுடைய டாக்டிக்ஸ் அப்படி இருந்தது. ஆனால் சோவியத் யூனியன் எதிர்த்து போராடியது. இன்னும் சொல்ல போனால் லெனின்கிராட் என்ற நகரத்தை சுற்றி எதிரிகள் வளைத்து விட்டார்கள். ஆனால் லெனின்கிராட் என்ற அந்த நகரத்தின் எல்லைக்குள் ஒரு அடி கூட எதிரியின் காலடி படக்கூடாது என்று சொல்லி வைராக்கியத்தோடு அந்த மக்கள் போராடினார்கள். 2ஆம் உலக போர்ல உலகத்திலேயே அதிகமாக பலி கொடுத்த நாடு என்று சொன்னால் சோவியத் யூனியன். கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களுக்கு மேலே உயிரை இழந்து இறுதி வரை லெனின்கிராட் நகரத்திற்குள்ளே அது ஒரு சென்டிமெண்டலாகவே அவர்கள் எண்ணினார்கள். ஆக அவ்வாறு பாதுகாத்து இறுதியிலே பாசிசத்தை வெல்வதற்கான அடிப்படையை சோவியத் யூனியன் 2ஆம் உலக போரிலே ஈடுபட்டதற்கு பிறகுதான் நிலைமையே மாறியது. அதை யாரும் மறுக்க முடியாது. அன்று சோவியத் யூனியன் மீது தாக்குதலை தொடுக்கவில்லை என்று சொன்னால்
அன்று சோவியத் யூனியன் ஒருவேளை ஜெர்மனோடு சேர்ந்தது என்று சொன்னால், இப்படியெல்லாம் எதிர்பார்த்தால், இப்படியெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்தினுடைய வரலாறு எப்படி மாறி இருக்கும் என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டும். ஸ்டாலினுக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு, 1000 விமர்சனங்கள் அவர் மீது உண்டு. அந்த விமர்சனங்களை பற்றி அதை விளக்குவதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு அப்பால் இந்த உலகை மிகப்பெரிய பாசிச ஆபத்தில் இருந்து விடுவித்த மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்ட தலைவர் மாமனிதர் ஸ்டாலின் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், 2ஆம் உலகப் போர் வெற்றிகரமாக முடிகிறது, பாசிசம் வீழ்த்தப்படுகிறது. சோவியத் செஞ்சேனை என்பது, அந்த ரெட் ஆர்மி என்று சொல்லக்கூடிய செஞ்சேனை என்பது எதிர்த்து போர் புரிய துவங்கியதற்கு பிறகு அது ஜெர்மன் படையை விரட்டி கடைசியிலே எங்கே கொண்டு சென்று விட்டது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜெர்மனுடைய பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய ரீச் ஸ்டாக் வரைக்கும் சென்று, ரீச் ஸ்டாக் வரைக்கும் விரட்டி சென்றது மாத்திரமல்ல, ரீச் ஸ்டாக்கின் மீதே செங்கொடியை ஏற்றிய பெருமையை அந்த சோவியத் செஞ்சேனை செய்தது என்பதை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கரேஜியஸ் மனோ தைரியத்தோடு அந்த காரியத்தை செய்தார்கள். ஸ்டாலின் என்ற மனிதர் அவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். மிகப்பெரிய ஆளுமையாக உலகத்தில் அத்தனை நாடுகளில் உள்ள மக்களையும் கவரக்கூடிய அளவிற்கு ஸ்டாலின் என்ற பெயர் என்பது உலகம் பூராவும் பரவியது. அதற்கு ஒரே உதாரணம், போரிலே வெற்றி வந்துவிட்டது, பாசிசம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஜெர்மன் படைகள் சரணடைந்து விட்டார்கள். இறுதி நிகழ்ச்சியாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதிலே சர்ச்சில் கலந்து கொள்கிறார். மற்ற உலக நாடுகளில் உள்ள பிரான்சில் இருந்து மற்ற நாடு, அமெரிக்காவில் உள்ள மற்ற நாடுகள் எல்லோரும் அதனுடைய அதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த விழாவிலே சிறப்பாக பாராட்டப்பட்டவர் அருமை தோழர் ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன நிகழ்ச்சி தெரியுமா? அந்த நிகழ்ச்சியிலே ஸ்டாலினுடைய வீரத்தை, சோவியத் மக்களுடைய வீரத்தை, சோவியத் மக்களுடைய தியாகத்தை பாராட்டி எல்லோரும் உச்சி மேற்கொண்டு அவரை புகழ்ந்தது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வீர வாளை சர்ச்சில் அவர்கள், சோவியத் யூனியனுக்கு நேர் எதிரியாக கம்யூனிசம் பரவக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்த அதே சர்ச்சில் வீர வாளை ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுத்தார். ஸ்டாலின் அந்த வாளை உயர்த்தி பிடிக்கும் போது அவர் கண்களில் இருந்து சாறை சாறையாக கண்ணீர் வழிந்தது. அது ஆனந்த கண்ணீர். பாசிசத்தை வெற்றி பெற்றோம் என்பது மாத்திரமல்ல, தங்களை எதிரியாக நினைத்த முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகளுடைய அங்கீகாரத்தை பெற்ற தலைவனாக அன்று ஸ்டாலின் விழுந்தார் என்பதை தான் நினைத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த கண்ணீர் பெருகி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஆக இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றி அதை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தேசிய பிரச்சனையை பொறுத்தவரையிலே அவர் மார்க்சிசத்தை மிக எந்த அளவிற்கு படித்தார் என்பது நமக்கு தெரியாது. ஏனால் பள்ளி சென்று லெனினை போல பள்ளிக்கு சென்று கல்லூரிக்கு சென்று படித்தவர் அல்ல, பட்டம் பெற்றவர் அல்ல. பள்ளிக்கு சென்று பாதியிலேயே அவர் வந்துவிட்டார். அவர் படிக்கவில்லை. ஆனால் இந்த மார்க்சிய அறிவு என்பது மக்களிடம் நேரடியாக பழகும் போது, மக்களிடையே தொடர்பு பண்ணும்போது அந்த தொடர்பு ஆழமாக இருந்த காரணத்தால் மார்க்சியம் அவருக்கு கைவர பெற்றது. எப்படி அவர் மார்க்சியத்தில் இவ்வளவு ஆழமான அறிவு பெற்றார் என்பது மிகவும் விந்தையாக இருக்கிறது. லெனின் அவர்களே ஸ்டாலினை பொறுத்தவரையிலே தேசிய இன பிரச்சனையை பொறுத்தவரை, அந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் எழுத வேண்டிய, அது பற்றியே சொல்ல வேண்டிய பொறுப்பை தோழர் லெனின் அவர்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்தார். அதை மிக சிறப்பாக செய்தார். அவர் முதலிலே பத்திரிகையில் எழுதிய அந்த மார்க்சியமும் தேசிய பிரச்சனையும் என்ற கட்டுரை என்பது புகழ் வாய்ந்த கட்டுரை. தோழர் லெனின் அவர்களாலும் மற்ற அவரோடு சமகாலத்திய மார்க்சிய அறிஞர்களாலும் பாராட்டப்பெற்ற கட்டுரையாக அந்த படைப்பு அமைந்தது. மேக்சிம் கார்கி அவர்களுக்கு லெனின் அவர்கள் ஒரு கடிதத்திலே குறிப்பிடுகிறார். மேக்சிம் கார்கிக்கு மிக நெருங்கிய தொடர்போடு இருந்தவர் தோழர் லெனின் அவர்கள் ஒரு கடிதத்திலே குறிப்பிடுகிறார். அவர் ஜார்ஜியா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸ்டாலின். பொதுவாக சோவியத் யூனியனை பொறுத்தவரை ஜார்ஜியாவிலே இருப்பவர்கள் மிகவும் கடுமையாக முரட்டுத்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று பெயர். இயற்கையாகவே அந்த குணம் அவர்களுக்கு உண்டு என்பது எல்லோரும் சோவியத் யூனியனுக்குள்ளே உள்ள மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போது அந்த கடிதத்திலே லெனின் குறிப்பிடுகிறார், அவர் ஒண்டர்ஃபுல் ஜார்ஜியன், வியக்கத்தக்க ஜார்ஜிய ஆள் இவர், ஜார்ஜிய நபர் இவர் என்று அவர் மிகவும் பெருமையோடு குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை இன்று எல்லா இடங்களிலும், இந்தியா உள்பட அந்த பிரச்சனை பெரிதாகி கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையில் மிகவும் தெளிவான ஒரு மார்க்சிய ஞானத்தோடு விளங்கியவர் அருமை தோழர் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லலாம்.
நான் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். உலகத்தை பாசிசத்தினுடைய ஆளுமையிலிருந்து, பாசிச அபாயத்திலிருந்து காப்பாற்றிய கடமையில் அதை தலைமையேற்று மிகச் சிறப்பாக செய்தவர் இந்திய சோவியத் யூனியனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக 1924 அவர் இறக்கின்ற வரை அந்த பொறுப்பிலே 1952 நடந்த காங்கிரசிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட வரை அவர் அந்த பொறுப்பை வகித்தார். உலக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய காரியங்களை அவருடைய தன்னுடைய காலத்தில், தன்னுடைய பொதுச் செயலாளராக அந்த நாட்டுடைய சோவியத்தினுடைய அதிபராக இருந்த காலத்தில் பல நாடுகள் சோசியலிச பாதையிலே வருவதற்கான உதவியும் அவர் செய்தார் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். இறுதியிலே ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த மார்க்சிய ஞானம் என்பது இந்தியாவிற்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாசிச அபாயம் என்பது இந்தியாவை தழுவி கொண்டிருக்கிறது, மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டிய தலையாய பங்கு என்பது இந்த நாட்டினுடைய இடதுசாரிகளுக்கு மற்ற ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த போராட்டம் என்பது கடுமையாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லி, அதே நேரத்திலே ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன். ஸ்டாலினை பொறுத்தவரையிலே அவருடைய குடும்ப உறவுகள் எல்லாம் என்று பார்த்தால் அவர் அந்த குடும்ப உறவுகள் எல்லாம் முக்கியம் செலுத்தியவர் அல்ல. அவருடைய பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, அதிபராக பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இறுதியிலே அவருடைய தாயை 2 முறைதான் சந்தித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஒரு முறை சந்திக்கும் போது அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அது சுவையான நிகழ்ச்சி. தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார். அவர் படிப்பறிவு இல்லாதவர், சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்து வீட்டிலே வேலை செய்து, நம்ம சொல்லுவோம்ல 10 பாத்திரம் தேய்ச்சி, அதை போல வீடுகளிலே வேலை செய்து தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிய அந்த தாய் வயதாகிவிட்டது. அவருக்கு எதுவும் விவரம் தெரியவில்லை, சரியான நினைவும் இல்லை. அப்பொழுது மிகவும் மூப்படைந்த தாயாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொந்த கிராமத்திற்கு பார்ப்பதற்காக ஸ்டாலின் செல்கிறார். அப்பொழுது அவர்களுடைய உரையாடல் நடக்கிறது. ஸ்டாலின் மீது ரொம்ப பிரியமாக இருப்பவர் அந்த அம்மா. அப்ப பேசி கொண்டிருக்கும் போது அந்த அம்மா கேட்கிறாங்க, இப்போ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். ஸ்டாலின் சொல்லுகிறார், நான் இந்த நாட்டினுடைய இவ்வாறு இருக்கிறேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், இந்த நாட்டுடைய அதிபராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, என்னமோப்பா நீ என்னவா இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, சரியா எனக்கு விளங்கல. நீ எந்த பதவியில வேணாலும் இருக்கலாம், என்னமோ இந்த நாட்டுக்கு அதிபதி எல்லாம் சொல்ற, எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியலப்பா. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறைதான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு ஸ்டாலின் கேட்கிறாரு, என்னம்மா குறை அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ எந்த பொறுப்பு வகித்தாலும் எனக்கு அதை விடலாம் ஒரு பாதிரியாராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனப்பா, நீ அது மாதிரி ஆகலைங்கிறதா எனக்கு வருத்தம் அப்படிங்கிறாங்க. பதவி என்ன, அவருடைய உலகத்தில் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதெல்லாம் அந்த ஏழை தாய்க்கு, அந்த விவரம் அறியாத தாய்க்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர் எப்போதும் போலவே எந்த விதமான ஆடம்பரம் இல்லாம ஒரு கிராமத்திலே இருந்து இறுதியிலே மடிந்து விடுகிறார். இது ஸ்டாலினை பொறுத்தவரையில் இந்த பதிலை சொன்னவுடன் அவர் என்ன சொல்வார் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அவர் மெதுவாக சிரித்துக் கொண்டு அதை தவிர்த்தார். அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசி சென்றார் என்று சொல்வார்கள். ஆக இது போல ஒரு நாட்டிற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இறுதி வரை இந்த நாட்டிற்காகவும் சோசியலிச லட்சியங்களுக்காகவும் போராடிய மாபெரும் தலைவன், சோசியலிச உலகத்தின் தலைமையாக அந்த தலைமை பொறுப்பை எடுத்து மிகச் சிறப்பாக செயல்பட்ட அந்த தலைவனுடைய இழப்பு என்பது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாக அன்று உலகம் கருதியது. அவ்வளவு புகழ்பெற்ற அந்த சோசியலிச உலகத்தினுடைய ஈடிணையற்ற நாயகனாக இருந்த அருமை தோழர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த நாள் இந்த மார்ச் 5. அந்த நாளிலே 75வது வயதில் அவர் மரணம் அடைந்தார். அந்த நினைவு நாளை இன்று கொண்டாடுகின்ற, அதை நினைத்து பார்க்கின்ற விதமாக ஒரு பெரிய சபதத்தை, பாசிசம் தன்னுடைய அபாயத்தை, பாசிச அபாயம் எந்த முகத்தில் எப்படி வந்தாலும் அதை முறியடிப்பதற்கான சபதத்தை அருமை தோழர் ஸ்டாலின் பெயரால் ஏற்றுக்கொள்வோம் என்று இந்த நாட்டினுடைய இடதுசாரிகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கு நன்றி கூறி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த தோழமையோடு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு நன்றி. 1 நிமிடம் நாம் அனைவரும் மௌனமாக. நன்றி தோழர்களே. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் ஸ்டாலினை பற்றி மிகவும் சுருக்கமாக கூறினார். உலகத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர்களில் ஸ்டாலின் ஒருவர். ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவை ஒரு வல்லரசாக மாற்றினார் என்பது நாம் அறிந்ததுதான்.
சோவியத் வல்லரசாக இருந்த காலத்தில், சோவியத் நாடு வல்லரசாக இருந்த பொழுது உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆதர்சமாக, உலக நாடுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக விளங்கியது. பாசிசத்தை ஸ்டாலின் ஒழித்து, ஆனால் இன்றைக்கு பாசிசம் மறுவடிவில் நம் இந்தியாவில் பரவி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை இந்த நினைவு நாளில் அதை ஸ்டாலினை பற்றி அவர் கூறியது உரையாற்றியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மகளிர் தின கொண்டாட்டம், மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் நாள். ஆனால் இன்றைக்கு மகளிர் தினத்தை முழுமையாக 3 நாட்களாக, 3 கட்டங்களாக கொண்டாட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு சிறப்புரையாக ஆரம்பித்து விட்டோம். இன்றைக்கு உலகமெங்கும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் ஏன், எதற்காக கொண்டாடுகிறோம் என்கின்ற வரலாறு நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் நான் மகளிர் தினத்தை எப்படி, எதற்காக கொண்டாடுகிறோம், அது மகளிர் தினம் மார்ச் 8 எப்படி வந்தது என்பது பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தில் ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்த நாள் மார்ச் 8. ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தும் நாள் மார்ச் 8. ஆண்களுக்கு நிகரான ஊதியம் பெற வேண்டும் என்ற உரிமை பெற்ற நாள் மார்ச் 8. இந்த மார்ச் 8 என்ற உலக மகளிர் தினம் அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விடவில்லை. 1900ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அன்று அமெரிக்க சுரங்கத்தில் வேலை பார்த்த பெண்கள் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை, ஆண்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகள் எங்களுக்கு வேணும் என்று அமெரிக்காவில் ஒரு போராட்டத்தை தொடங்கினார். அமெரிக்க அரசு செவிசாய்க்கவில்லை. போராட்டம் ஒடுக்கப்பட்டது. மறுபடியும் 1908ஆம் ஆண்டு போராட்டத்தை துவங்கினார்கள். உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் அமைப்பு அதில் கலந்து கொண்டு போராடினர். 1910ஆம் ஆண்டில் டென்மார்க் நாட்டில் பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது. அம்மாநாட்டில் ஜெர்மனியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் வீராங்கனை கிளாரா ஜெட்கின் மார்ச் 8ஆம் நாளை மகளிர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அன்றைக்கு அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. சோவியத் புரட்சிக்கு பின் 1917 நவம்பர் புரட்சிக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த ஒரு போராட்டத்தில் சோவியத் நாட்டின் வீராங்கனை அலெக்சாண்ட்ரா கொலந்தாய் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படும் வேண்டும் என்ற பிரகடனத்தை செய்தார். சோவியத் நாடு சுதந்திர, ஸ்டாலின் பற்றி நாம் இப்பொழுதுதான் கேட்டோம். சோவியத் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் மகளிருக்கான தினமே கொண்டாடப்பட்டது, அறிவிக்கப்பட்டது, பிரகடனப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1921 முதல் உலக மகளிர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த மகளிர், ஆனால் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்கள் தங்களுடைய வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்ட போதிலும் இன்றைய சமுதாயத்தில் பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது? பெண்கள் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள்? சமுதாயத்தில் பெண்கள் குறித்த கருத்து நிலை மாற்றங்கள் வந்திருந்த போதிலும் பெண்கள் பாலியல் ரீதியாக இன்றும் அவமானப்படுத்தப்பட்டு, அசிங்கப்பட்டு, கொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மணிப்பூர் சம்பவம் நம்ம எல்லா மனதை பதற வைத்தது. பெண்கள் சமுதாயத்தில் இவ்வளவு கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் 8 மகளிர் தினம் ஆரம்பத்தில் எப்படி மார்ச் 8 மகளிர் தினம் என்பது
நான் எல்லாம் தொழிற்சங்கத்தில் சேர்ந்த பிறகு 1972 பின்புதான் மார்ச் 8 மகளிர் தினம் என்பது எனக்கெல்லாம் தெரியும். அதுவரை என மகளிர் தினத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் எனக்கு இருந்ததில்லை. மார்ச் தினம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கொண்டாடப்பட்டது? மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதாக ஆரம்பித்தது. அதன் பின்பு அது கொஞ்சம் மாறி சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள், கோலப் போட்டிகள், அந்த மாதிரி பெண்கள் அதிகமாக பணிபுரிகின்ற இடங்களில் மட்டும் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு இன்றைக்கு எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கின்ற பெண்கள் சமுதாயத்தில் படுகின்ற இன்னல்களையும் அவர்கள் படுகின்ற கொடுமைகளையும் எடுத்துரைக்கும் ஒரு கருத்து மேடையாக மார்ச் 8 நிலவுகிறது. அந்த கருத்து சமுதாயத்தில் நலிவுற்ற பெண்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெண்களே மாதர் இயக்கங்களை உருவாக்கி அதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு பெண் போராளியாக விளங்கிய கௌரி லங்கேஷ்கர் பற்றி தோழர் திராவிடமணி அவர்கள் இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிறார்கள். கௌரி லங்கேஷ்கர் ஒரு பதிப்பாசிரியர். அவர் பெண்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் உரிமைக்காக தெருவில் இறங்கி போராடக்கூடியவர். அவர் 2014 மத வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்தியா ஒரு ஞான பூமி, ஆனால் இன்றைக்கு இந்தியா இரத்தக்கரை படிந்ததாக மாறிவிட்டது. நம் பாசிசம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று தோழர் வீரபாண்டியன் கூறியது போல தோழர் லங்கேஷ்கர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் கர்நாடகத்தில் மிகவும் பின்தங்கிய பழங்குடி பெண்களின் துயர நிலையில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு போராடி கொண்டிருந்தவர். அவரை 2014 அவர் வீட்டு வாசலிலே கொலை செய்யப்பட்டார். அவரை பற்றி தோழர் திராவிடமணி அவர்கள் நமக்கு கருத்துரை வழங்க இருக்கிறார். தோழர் திராவிடமணி அவர்கள் தஞ்சை குந்தவை நாச்சியார் கல்லூரியில் துணை பேராசிரியர். அவர் ஒரு பெண் ஆராய்ச்சியாளர், சிறந்த பேச்சாளர், நல்ல கவிஞர். அவருடைய கவிதை தொகுப்பு சொல் என்ற சொல்லை வைத்து அவர் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட இருக்கிறார். அவர் கல்லூரிகளில் சார்ந்த பயிலரங்குகளை நடத்துகின்றவர். சிறந்த இலக்கியவாதி, இலக்கிய சிறப்பு இலக்கியத்துக்கு சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறவர். தோழர் மற்றவர்களெல்லாம் அஞ்சுகின்ற பொருண்மையிலும் தைரியமாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர், சிறந்த சிறுகதை எழுத்தாளர். தோழர் திராவிடமணி அவர்களை நம் பெண்கள் கௌரி லங்கேஷ்கர் பற்றி சிறப்புரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் திராவிடமணி அவர்கள் உங்கள் சிறப்புரையை வழங்கலாம். வணக்கம். வணக்கம். நான் பேசுறது நல்லா தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுமா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கோவை, MELS பயிலரங்கம், நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய தோழர் ஸ்டாலின் நினைவு நாள், உலக மகளிர் நாள் நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தோழமைகளுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய தனம் தோழர் அவர்களுக்கும், தோழர் ஸ்டாலினுடைய நினைவு நாளாகிய இன்று அவர் குறித்த அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள்ல, அதாவது உலக மகளிர் நாளாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களோடு இணைந்து
கௌரி லங்கேஷ் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அதற்கு முன்னதாக ஒரு சில மகளிர் தினம் சார்ந்து சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உலக மகளிர் தினத்தை இப்ப தோழர் தனம் அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார்கள், எப்படி இது தொடங்கப்பட்டது, மார்ச் 8 என்பது எப்படி வந்தது என்ற அந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். தொடக்கத்தில் இது இந்த போராட்டமானது பெண்களுக்கானதாக தான் இது தொடங்குச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதன் பிறகு கிளாரா ஜெட்கின், அலெக்சாண்ட்ரா குழந்தாய், ரோசா லுக்சம்பர்க் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு செல்லும் பொழுது கிளாரா ஜெட்கின் ஒரு தடவை லெனினை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப லெனின் அவர்களை சந்தித்த பிற்பாடுதான் அது இது ஆண்களுக்கான போராட்டமாக மட்டுமில்லாமல் பெண்களும் இணைந்து அதாவது பெண்களுக்கான போராட்டமாக மட்டுமில்லாமல் ஆண்களோடு இணைந்து நடத்தக்கூடிய போராட்டமாக இது வளர்ச்சி பெற்றது அப்படின்னு பார்ப்போம். ஏன் என்று சொன்னால் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா தந்தை வழி சமூகத்திலிருந்து தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகம் என்றைக்கு வந்ததோ அன்றில் இருந்து கிட்டத்தட்ட 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வரை பெண்கள் சொல்ல ஒண்ணா துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறார்கள். அதாவது லூதர் கிங் தான் அதை தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தை வழி சமூகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பெண்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வசீகரிக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். அதனால் அவர்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்களை போர்த்தி வைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதன் பிற்பாடு அவர் சொல்றாரு, மேல சொல்றாரு, அவர் பெண்கள் பெண்கள் பிள்ளை பெற்று தரக்கூடிய இயந்திரம் மட்டும்தான், அதை தாண்டி அவங்க வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டாருங்கிறத பாக்குறோம். அதன் பிறகு கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்குல யூத மத பீடம் என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா, பெண்களை எப்போதுமே அவங்க இந்த பர்தான்னு சொல்லக்கூடிய அந்த அங்கியை அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தலையை, அதாவது கூந்தலை மூடாம ஒரு பெண் தெரு வரைக்கும் வந்துட்டா அப்படின்னு சொன்னா அவளை கணவர் விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. புனிதர் பால் அவர்களும் கூந்தலை மறைக்காமல் மாதா கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களினுடைய கூந்தல் மலிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தை இயற்றினார்கள். இப்படியாக அந்த பெண்களின் மீது ஏற்படக்கூடிய அந்த அடக்குமுறையானது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வந்தது. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கற்பு என்ற அந்த மித்து அங்க பெரிதாகும் பொழுது ஆங்கிலேயர்கள் தமிழகத்துல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பொழுது குறிப்பிடுறார்கள், 32 லட்சம் குழந்தைகள், அதாவது 1 வயது 1.5 வயது 2 வயது என்று சொல்லக்கூடிய 32 லட்சம் குழந்தைகள் விதவைகளாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். பலருடைய போராட்டத்தின் மூலமாக தான், அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்த தோழர்களுடைய போராட்டத்தின் காரணமாக தான் உலக அளவுல இன்னைக்கு பெண்கள் இத்தகைய மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்காங்க, இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தோழர் லெனின் அவர்கள் தான் கிளாரா ஜெட்கின் சொல்றாங்க, அதாவது என்னன்னா இந்த உள்நாட்டு போர் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கச்சா பொருட்கள்லாம் வீடுக்கே போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் பெண்கள் ஏன்னா ஆடவர்கள் நிறைய பேர் ஆண்கள் போர்க்களத்துல இறந்து போறாங்க, அவங்களுடைய கணவன்மார்கள் உறப்பு சேதம் ஏற்பட்டு வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை வருது, பெண்கள் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்பதான் அவங்க தொழிற்சாலையை நோக்கி போறாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது அவங்களுக்கு பணி பாத்தீங்கன்னா 15 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க கொண்டு போற அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஊசி நூலு, அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள்லாம் கழிச்சுக்கிட்டு மீதம் இருக்கிற தொகையை தான் அவங்களுக்கு கூலியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 15 மணி நேரம் வேலை பார்த்தாலும் கூட அவங்க எவ்வளவு நேரம் வேலை பார்த்தார்கள் என்பதை கணக்கில் கொள்ளாமல் எவ்வளவு உற்பத்தி செஞ்சிருக்காங்களோ அதுக்கு மட்டுமே கூலி கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல ஒரு 1/2 மணி நேரம் கூட இருந்தாங்கன்னா அதுக்கான நேரத்தை கூட அவங்க கழிச்சிருந்திருக்காங்க. இப்படியான அநீதிகள் எல்லாம் நடக்கும் பொழுது அதுக்கு எதிராக தான் பெண்கள் முதல்ல குரல் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அது பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பெண்ணியம், சோசியலிச பெண்ணியம்னு ரெண்டா பிரிகிறாங்க. இப்ப இந்த சோசியலிச பெண்ணியம் சார்ந்த அமைப்புகள் என்ன செய்யறாங்கன்னா வாக்குரிமை, சம ஊதியம், பணி பாதுகாப்பு இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போராடணும், ஆண்களோட இணைந்து நீங்க போராடும் பொழுதுதான் உங்களுடைய கோரிக்கையானது வெற்றி பெறும் என்று ஆலோசனை வழங்கியவரே லெனின் தான். அந்த போராட்ட களத்துல இருந்து அவங்க இன்னைக்கு தன்னுடைய கண்ணீரையும் தென்னீரையும் சிந்தியதுனாலதான் நாம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். அதனால இந்த நாளை கொண்டாட்டத்துக்குரிய நாளாக நாம நினைக்கிறத விட நினைவு கூறக்கூடிய நாளாக நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அது சரியானதாக இருக்கும் என்று சொல்லி
ஒரு சமூக செயற்பாட்டாளராக விளங்கிய கௌரி லங்கேஷ் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரி லங்கேஷ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் எந்த நூலை வைத்து அடிப்படையாக வைத்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, காலச்சுவடு பதிப்பகம் வந்துட்டு 2017 கௌரி லங்கேஷ் மரணத்துள் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நூலை நான் ஓராண்டுக்கு முன்னாடி வாங்கினேன். அதை அந்த வாங்கி படித்த பொழுது அது என்னால அந்த நூலை தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் படிக்காம கீழேயே வைக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த நூல் அவ்வளவு சிறப்பான ஒரு நூலாக இருந்தது. இத சந்தன் கவுடா அப்படிங்கிறவங்க கன்னடத்துல எழுதியிருக்காங்க. இதை பொன் தனசேகர் அப்படிங்கிறவங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூலை அடிப்படையா வச்சுதான் நான் உங்கள்கிட்ட சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். கௌரி லங்கேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க பாலியத லங்கேஷ் அவருக்கும் இந்திரா அம்மையாருக்கும் மகளாக இவங்க பிறக்கிறாங்க. இவங்க வீட்டுல 2 பெண் ஒரு ஆண், 3 பேர் இவங்க வீட்டுல இருக்கிறாங்க. கௌரி லங்கேஷ் தான் மூத்த பெண்ணாக இருக்கிறாங்க. இப்ப பாலியத லங்கேஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சமூக செயற்பாட்டாளர், சரியான நல்ல இலக்கியவாதி, இலக்கிய ஆளுமையாக மிளரக்கூடிய ஒரு நபர். அவர் கல்லூரியில முதல்ல பணிபுரிகிறாரு. கல்லூரியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அரசியல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பிரகதி ரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு கட்சி ஒண்ணு தொடங்குறாரு. அந்த கட்சியை தொடங்கி சிறிது காலம் அந்த கட்சியை நடத்திட்டே வர்றாரு. அப்புறம் அதை மூடிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க, லங்கேஷ் பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழை தொடங்கி நடத்துறாரு. அந்த இதழை தொடங்கி, அதாவது அவர் அரசு பணியை கூட விட்டுட்டு இந்த பணியை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் முழுவதையும் முதலீடு செய்து இந்த பத்திரிகையை அவர் நடத்தினாரு அப்படிங்கறது கேள்விப்பட்டோம். அவர் எப்படி இந்த பத்திரிகையை நடத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குன்னு அந்த பத்திரிகைக்கு என்று ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டு அந்த நியாயத்தின் பார்ப்பட்டு அந்த பத்திரிகையை அவர் நடத்திட்டு போறாரு. பொதுவா பத்திரிகைகளுக்கு விளம்பரங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா பெரும்பான்மையான பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளம்பரங்களை வைத்துக் கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். ஆனா அவர் விளம்பரம் என்பது தன்னுடைய இதழ்ல இடம்பெறக்கூடாது, விளம்பரத்துக்காக யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, விளம்பரமும் தன்னுடைய இதழ்ல வெளிவரக்கூடாது என்பதுல லங்கேஷ் ரொம்ப உறுதியா இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இதழை நடத்துவதற்காக அரசிடம் எவ்விதமான மானியமோ அல்லது நிதியோ பெறக்கூடாது என்பதிலையும் அவர் உறுதியா இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இதழ் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய மக்களுக்குரியது. அதாவது அந்த இதழ்ல வரக்கூடிய நடையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொழியை தான் இந்த இதழ்ல பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப இது லங்கேஷனுடைய, அதாவது கௌரி லங்கேஷனுடைய கைக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 தான் கௌரி லங்கேஷ் இந்த பொறுப்புக்கு வராங்க. இவங்க கௌரி லங்கேஷ் பாத்தீங்க அப்படின்னாக்க ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க கர்நாடகாவில். அதன் பிறகு முதுகலை பாத்தீங்கன்னா டெல்லியில போயிட்டு அங்கேயும் அந்த ஜேர்னலிசம் தொடர்பான முதுகலை படிப்பு இதழியல் சார்ந்து படிச்சுட்டு வர்றாங்க. படிச்சுட்டு அவங்க என்னன்னா, ஒரு ஆங்கில பத்திரிகையில தான் அவங்க 15 ஆண்டு காலம் அங்க ஆங்கில பத்திரிகையில நிருபரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2000 பாலியத லங்கேஷ் அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க இறந்து போன பிற்பாடு கூட அந்த பத்திரிகையை மூடிடணும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பத்திரிகையை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு தனக்கு ஆளுமை இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. அதனால அதை மூடிடலாம் அப்படின்னு தான். ஏன்னா அவர் இறந்த பிற்பாடு அந்த இதழ்கள், அந்த லங்கேஷ் பத்திரிகையில பணிபுரியக்கூடியவர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பத்திரிகையை மூடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லங்கேஷ் சொல்றாங்க. அதன் பிறகு எப்படி இந்த பொறுப்புக்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை மூடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பலரோட அவங்க தன்னுடைய அப்பாவினுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்து சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்ப தினக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மணி என்பவரை சந்திக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுடைய அப்பாவினுடைய கனவே இந்த இந்த பத்திரிகையை நல்லா சிறப்பா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னா, இந்த பத்திரிகை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எதை பற்றி பேசுகிறது என்று பார்த்தால் மதசார்பின்மையை பற்றி பேசக்கூடிய ஒரு பத்திரிகை. அது மட்டும் இல்லாமல் தலித்துகள், பெண்கள், அடித்தட்டு மக்கள் ஆகியோருடைய பிரச்சனைகளை எல்லாம் மையமாக கொண்டு பேசக்கூடிய ஒரு இதெல்லாம் உங்க அப்பா நடத்திட்டு இருக்காரு.
அவருடைய கனவே இந்த இதழை நல்லா சிறப்பா நடத்தணும் அப்படிங்கிறது தான். இப்படி நீங்க வந்து அவருடைய கனவை வந்து சிதைச்ச மாதிரி ஆயிடாதா? நீங்க வந்து இந்த இதழை எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவர் சொன்ன பிற்பாடு, அது மட்டும் கிடையாது. அப்படி சொன்ன பிற்பாடு இவங்க யோசிக்கிறாங்க. சரி நாம எடுத்து நடத்தலாமா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நிறைய கடிதங்கள் வந்துகிட்டே இருக்கு. எக்காரணத்தை முன்னிட்டு இந்த இதழை நீங்க மூடிடாதீங்க. நான் எங்களுக்காக இருக்கக்கூடிய களம் இது ஒண்ணுதான். எங்களுடைய குரலை சுமந்து செல்லக்கூடிய இதழ் இது ஒன்றுதான். அதனால எங்களுக்காக இந்த இதழை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடிதங்கள் அவர்களுக்கு போகுது. இந்த கடிதத்தையும் நண்பர்கள், அதாவது அப்பாவினுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்ட பிற்பாடுதான் கௌரி லங்கேஷ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இதழினுடைய ஆசிரியராக அவங்க பொறுப்பேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சரி, கௌரி லங்கேஷனுடைய அப்பா வந்து ஒரு இலக்கிய ஆளுமைன்னு சொல்றோம் இல்லையா? அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் நிறைய சிறுகதைகள், நாடகங்கள், கவிதைகள், சுயசரிதை, அவரை பத்தின சுயசரிதை, நாவல்கள், விமர்சனங்கள், இப்படி நிறைய அவர் தொடாத பக்கமே இல்லை என்று சொல்லும்படியாக ஒரு பன்முக ஆளுமையாக அவர் விளங்குகிறார் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க தன்னுடைய அப்பாவினுடைய நூல்கள் அத்தனையுமே லங்கேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிப்பித்து கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அது அவருடைய நூல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிப்பித்து வெளியிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் வெளிவராத அவருடைய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து கூட இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு சிறந்த ஒரு பதிப்பாசிரியராக கௌரி லங்கேஷ் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட. லங்கேஷ் வந்துட்டு ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட. அவரு 4 படங்களை வந்து கன்னடத்துல இயக்கியிருக்கிறாரு. அதுல பல்லவி என்று சொல்லக்கூடிய படத்துக்கு 1976ல சிறந்த கன்னட படத்திற்கான தேசிய விருதை அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய கவிதை தொகுப்பு கூட விருது பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல இவங்களும் பாத்தீங்கன்னா, கௌரி லங்கேஷும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய கன்னடத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய பணிங்கிறது ஒரு முக்கியமான பணியாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. பெனாசிர் பூட்டோவினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறிய நூலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். கப்பு மல்லிகை அப்படிங்கிறது அந்த நூலோட பேரு. கருப்பு மல்லிகை அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து ஓ ஹென்றி, மாப்பாசான் உள்ளிட்ட அந்த 5 தொகுப்புகளை, சிறுகதைகளை எல்லாம் போன்ற ஒரு தொகுப்பாக இவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்து KP பூர்ணச்சந்திரன் தேஜஸ்வியின் துகாரி ராஸ் அப்படிங்கிற நாவலை வந்துட்டு இவங்க அமெரிக்காவில இருக்கும் பொழுது அதை மொழிபெயர்த்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிற மொழியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்திய மொழிகள்ல, பிற மொழிகள்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நல்ல நூல்களை எல்லாம் இவங்க கன்னடத்துல மொழிபெயர்த்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படியாக இவங்க பத்திரிகை துறையில வந்தாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட லங்கேஷ் வந்துட்டு இந்த நூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அதாவது அவங்க வந்து கன்னடத்துல சில கட்டுரைகளை எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்துல சில கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. இப்ப இவங்க வந்து தன்னுடைய அப்பா அம்மா அவங்கள பத்தி சில நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா கௌரி லங்கேஷை பத்தி ஒரு சிலர் வந்து கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இதெல்லாம் அடங்கியதுதான் இந்த நூல் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த நூல்ல வந்து ஒரு சில கட்டுரைகளை மட்டும் அதுல என்ன செய்திகள், தகவல்களை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பார்த்தோம். அப்ப ஒரு சில கட்டுரைகளே வந்து அவங்க எப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கறது நமக்கு சொல்லும் அப்படிங்கிறதுனால ஒரு சில கருத்துக்களை இங்க நான் முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல உங்களுடைய ஒரு கட்டுரையில பாத்தீங்கன்னா, நூறின் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த நூர் அப்படின்ற நூர் பாத்திமா அப்படிங்கிற அந்த பெண் வந்து இதய அறுவை சிகிச்சைக்காக இங்க வர்றாங்க. அப்ப அவங்க வரும் பொழுது முன்பு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை வந்து எனக்கு இந்த நூர் பாத்திமாவினுடைய வருகை அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வை வந்து எனக்கு நினைவூட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து வாகா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல வாகான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இரு நாடுகளுக்கான எல்லை அங்கதான். இரு நாடுகளுக்கான எல்லையில கிட்டத்தட்ட வந்து 5 அடி உயரத்துக்கு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு வந்து ஒவ்வொரு நாளும் காலையில வந்து என்ன செய்வாங்களாம், இரு நாட்டு கொடிகளையும் அவங்க நாட்டு பக்கம், அதாவது அந்த எல்லையினுடைய அந்த பகுதியில பாகிஸ்தான் கொடியையும், நாட்டினுடைய இந்த எல்லையில இந்திய கொடியையும் ஒவ்வொரு நாளும் காலையில ஏற்றுவார்களாம். அவ்வாறு ஏற்றும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கதவு வந்து திறப்பாங்களாம். வாகா எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய
இந்த 5 அடி உயரமான அந்த கதவை திறப்பாங்களாம். அப்படி திறக்கும் பொழுது பாகிஸ்தான் ராணுவ வீரர் ஒருத்தர் வருவாரு, வந்து அந்த கொடியை ஏற்றுவாரு. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர் ஒருவர் போவாரு, அவரும் வந்துட்டு கொடியை ஏத்துவாரு. ஏத்திட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள் காலையில. இந்த காலையில கொடியேற்றி முடிச்ச பிற்பாடு போயிடுவாங்க. அதே நிகழ்வு மாலை நேரத்துல நடக்கும். அந்த மாலை நேரத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த கொடி ஏற்றப்பட்ட கொடியானது இறக்கப்படும் பொழுது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காலையில பார்த்த ராணுவ வீரரை இப்ப நம்ம பார்க்க முடியாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கக்கூடிய போர் வீரர்களை போல அவரும் பாத்தீங்கன்னா பூட்டு சத்தம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்குமா. அப்படியே சத்தத்தோட அந்த பூட்டோட அந்த சவுண்டோட நடந்து வந்து சல்யூட் அடிச்சுட்டு அந்த கொடியை இறக்கும் பொழுது 2 பேர் கண்ணிலையும் அப்படி ஒரு பகைமையோடைய வெளிப்பாடு அதுல தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுடைய பூட்டு சத்தம் இருக்குது இல்லைங்களா, அது மிகையாக கேட்க கேட்க அந்த பக்கம் உள்ள பாகிஸ்தான் மக்களும் சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்திய மக்களும் சரி, அவர்களை ஆரவாரம் செய்து ஊக்குவித்து ஆரவரிப்பார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. இப்ப ஆரவரிப்பார்கள் அந்த செய்தியை பதிவு செய்யும் பொழுது கூட இன்னொரு செய்தியையும் இந்த இடத்துல கௌரி லங்கேஷ் பதிவு செய்யறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த பக்கம் இந்திய எல்லையில இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் ஆவலாக இங்கே இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்களையும், அங்க இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியவங்களையும் ஒரு ஆவலோடு ஒரு தேடுதல் அங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரிவின் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய பேர் வந்துட்டு இங்கிருந்து அங்கு போனவர்களும் இருக்காங்க. இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து அந்த பாகிஸ்தானுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்தவங்களும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாயா பிள்ளையா எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே. அப்ப அந்த பிரிவினையின் போதுதானே 2 பேரும் மாறி மாறி பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்ப நம்மளோட பழகினவங்களோ, நம்மளுடைய உறவுக்காரங்களோ அல்லது நம்மளுடைய நண்பர்களோ யாராவது அந்த பக்கத்துல இருப்பாங்க, ஏதாவது ஒரு முகம் தென்படுதான்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் அங்கேயும் அங்க இருக்கக்கூடியவர்கள் இங்கேயும் தேடுவார்களா. அந்த நிகழ்வை வந்து இவங்க நேரடியாவே ஒரு நாள் வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த நேரத்துல இவங்க பகிர்ந்துக்கிறத பார்க்கணும். என்னதான் நாட்டை நம்ம வந்து கோடு போட்டு பிரிச்சாலும் கூட அந்த ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பதை என்றைக்குமே பிரிக்க முடியாத ஒரு இடத்துல அது இருக்குது அப்படிங்கிறத இதுல வந்து அவங்க பதிவு செய்யறத பார்க்கணும். இந்த 2003ல வந்து அந்த நூர் பாத்திமாவினுடைய நிகழ்வையும் இதுல பதிவு செய்யறாங்க. என்ன அப்படின்னாக்க தோஸ்தி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1999ல பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பஸ் வந்து பேருந்து விட்டிருந்தாங்க. அந்த பேருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2001ல ஒரு குண்டுவெடிப்பு ஏதோ ஒண்ணு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பின் போது விமான சேவையும் நிறுத்தப்பட்டது, ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது. பாராளுமன்றத்துல ஒரு குண்டுவெடிப்பு. அது அந்த பக்கத்துல நடந்த அந்த குண்டுவெடிப்பின் தாக்கத்தினால அது 2மே நிறுத்தப்பட்ட பொழுது 2 நாட்டுக்கும் போக்குவரத்துக்கு பஸ் மட்டுமே போது வந்து ஒரு பஸ் மட்டும்தான் அந்த காலகட்டத்துல இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல 2003ல ஒரு 2 வயது சிறுமி, இந்த பொண்ணு பேர் வந்து நூர் பாத்திமா. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இதய நோய். அந்த இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு வசதி வந்து பாகிஸ்தான்ல இல்ல. அப்ப அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு எங்க வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய நாராயணா இதய நோய் சிகிச்சை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்த பொழுது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நல்லபடியா வந்துட்டு அந்த மருத்துவ சிகிச்சை நடக்குது, இதய நோய் சிகிச்சை நடக்குது. அந்த அறுவை சிகிச்சை முடிந்து ரொம்ப மகிழ்ச்சியா இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கொண்டாடி அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிகழ்வானது பாகிஸ்தானில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்வு தன்மையை உருவாக்கும். எவ்வளவு, அதாவது நாடு வேற மதம் வேற என்றாலும் கூட மனிதம் அந்த இடத்துல ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்குது. அந்த நெகிழ்ச்சியை உண்டாக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூரினுடைய அப்பா தோஸ்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையை அவர் நிறுவுறாரு. அந்த அறக்கட்டளை எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மகளுக்கு இலவசமாக நீங்க மருத்துவம் செஞ்சீங்க, அதுக்கான கட்டணம் எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு மகிழ்ச்சி தான். என்றாலும் கூட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இது போல ஒரு நோய் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நான் வந்து இந்த அறக்கட்டளையை நிறுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனார். அதுல பாத்தீங்கன்னா எண்ணற்ற நபர்கள் வந்து நன்கொடை வழங்கினாங்க.
அதுல லாகூரில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த ஒரு தொழிலதிபர் 12 லட்சம் அந்த தோசு பண்டுக்கு நன்கொடையாக வழங்கினார் என்பதெல்லாம் ஒரு நெகிழ்வான ஒரு செய்தி. மூலம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வேற நாட்டை சேர்ந்த ஒரு குழந்தை தானே அப்படின்னு இங்க உள்ளவங்க யாருமே நினைக்கல. அந்த ஒரு அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அந்த மருத்துவ நல்லபடியாக அந்த பெண்ணுக்கு மருத்துவம் இந்த சிகிச்சை நடக்க வேண்டும், நல்லபடியாக செல்ல வேண்டும் என்பது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்குமே அதை வந்து விரும்பினாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. நம்மளுடைய இதயத்துல நாடு பிரிஞ்சிருந்தாலும் கூட நம்முடைய இதயத்துல வந்து எந்த விதமான ஒரு வெறுப்புணர்வுமே மக்களிடத்துல இல்லை அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலமாக அவங்க பகிர்ந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்து இதே போலதான் இன்னொரு செய்தியையும் பகிர்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் அன்பு அப்படின்னு வரும் பொழுது ஒரு தாய்க்கு வந்துட்டு ஒரு தாய் என்றால் அவ தாய் தான். அது தன் குழந்தையா இருந்தாலும் சரி, பிறரது குழந்தையா இருந்தாலும் சரி, தாய்மைக்கு அது பாகுபாடு எதுவுமே கிடையாது. தாய் என்பவள் தன்னுடைய நிலையில் இருந்து அவ மாற மாட்டா அப்படிங்கிறத இந்த கட்டுரையில அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2002ஆம் ஆண்டுல ஒரு குண்டு வெடிப்பு குஜராத்ல நடைபெறுது. அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல அந்த குண்டு வெடிப்பு நடந்தது. அதுல அந்த கிட்டத்தட்ட ஒரு பல பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தது. அதை தொடர்ந்து ஒரு கலவரம்லாம் அங்க நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கலவரம் நடப்பதற்கு முதல் நாள் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, சலீம் என்பவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய மனைவி பேரு சபுனிசா, மகன் வந்து முசாரப், முசாபரை வந்து முசாபருக்கு என்ன வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வயது தான். அந்த 2 வயது குழந்தைய வந்து தூக்கிட்டு அகமதாபாத்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போறாரு. பாட்டி வீட்டுக்கு போற அந்த நேரத்துலதான் அங்க கலவரம் அங்க ஏற்படுது. இந்த கலவரம் ஏற்படும் பொழுது ஒருத்தர் அடிக்கிறாங்க, பயங்கர கலவரமா இருக்குது. உடனே அவர் வந்து தப்பிச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய பாட்டி வீட்டுல குழந்தைய விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாரு. ஓடிட்டு இந்த கலவரம் எல்லாம் முடிந்த பிற்பாடு வந்து பாக்குறாரு, பாட்டி வீட்டுக்கு திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து பார்த்தா பாட்டி இறந்து கிடக்குறாங்க, பக்கத்துல குழந்தைய காணும். அந்த குழந்தைய காணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு கொடுத்துட்டு அந்த குழந்தைய தேடிட்டு இருக்காரு. இதற்கிடையில அந்த குழந்தைய வந்து ஒரு காவலர் என்ன செய்யறாருன்னா எடுத்து அங்க மீன் வித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வீணா பாட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுத்து, இந்த குழந்தைய நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த குழந்தை அந்த வீணா அப்படிங்கிற அந்த மீன் விற்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளியும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வாங்கி அந்த குழந்தைக்கு விவேக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டி அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையாகவே வளர்த்து கொண்டு வருகிறார். வீணாவுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. தன்னுடைய பிள்ளைகளோட இன்னொரு பிள்ளையாக இந்த விவேக்கையும் ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வராங்க. இப்படி வளர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த சூழல்ல கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த சலீம் வந்து தன்னுடைய பையன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடாரு. அப்ப கண்டுபிடிச்சோடனே இவங்க கிட்டதான், வீணா கிட்டதான் நம்ம பையன் இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னே அவங்க என்ன செய்யறாருன்னா கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல போயிட்டு என்னுடைய மகனை நீங்க மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க கேஸ் நடக்கும் பொழுது இங்க வந்து வீணா தன்னுடைய மகனோட அங்க போறாங்க, கணவர் மகனோட போறாங்க. அங்க போகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீணா கேட்கிறாங்க, உன்னுடைய மகன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம், எதை வைத்து உங்களுடைய மகன் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாங்க. உடனே டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படுகிறது. டிஎன்ஏல தெரிஞ்சு போயிடுது யாரு, சலீமுடைய பையன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த முசாபர் ஆகிய விவேக் என்ன செய்யறான்னா, அவனுக்கு வளர்த்த தாய் தந்தையை தான் தெரியவே தவிர பெற்ற தாய் தந்தையே தெரியவே இல்லை. அதனால அவன் அவர்களோடு செல்வதற்கு மறுக்கின்றான். உடனே நீதிபதி என்ன செய்யறாருன்னா, வளர்ப்பு தாய் தந்தையோடைய மகனை அனுப்பி வச்சிடறாரு. இது இருந்த போதிலும் இங்க எப்படி பெற்றவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுப்பாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீடு செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, சலீம் ஒருபடி மேல போயிட்டு தன்னுடைய மகன் வந்து அவங்களை விட்டு வரமாட்டான்னு தெரிஞ்ச பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மேல்முறையீடுல சொல்றாரு, நான் வந்து வீணாவை வந்து என்னுடைய அண்ணியாக நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் நான் செய்யறேன். என்னுடைய மகனுக்கு வீணா வந்து மூத்த அம்மாவாக இருக்கட்டும், என்னுடைய மனைவி இளைய அம்மாவாக இருக்கட்டும். ஏன்னா அவளுடைய இந்த குழந்தைக்காக அவள் படக்கூடிய அந்த வேதனை என்பது என்னால் தாங்க முடியல. அதனால அவங்க வேணா பெரிய அம்மாவா இருக்கட்டும், என்னுடைய மனைவி வந்துட்டு இளைய அம்மாவாக இருக்கட்டும், இப்படியாக நீங்க வந்து இந்த கேஸை எடுத்துக்கங்க சொல்லி எங்க 2 பேருக்குமே இந்த பிள்ளை வந்து சொந்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்துட்டு இவர் போய் கேஸை கொடுக்குறாரு. ஆனா இவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு முடிந்திருந்தாலும் கூட
அந்த பையன் வந்து மீண்டும் இவங்களோட போனானா இல்லையாங்கிற தகவலை பத்தி சொல்லல. இருந்தாலும் இந்த இடத்துல கௌரி லங்கேஷ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதம் என்பது மதத்தாலும் சாதியாலும் பிரிந்ததில்ல, அது அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அங்க வந்துட்டு இது இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த பையனா, அந்த பையனை நான் வளர்த்தேன்னு இந்த அம்மா நினைக்கல. இவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள போய் ஒரு அவங்க வீட்லயா இருந்தது அப்படின்னு இவங்க நினைக்கல. இப்ப இந்த தாய்மைக்கு வந்துட்டு இந்த இது நம்ம கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய சாதியோ மதமோ எதுவுமே இந்த தாய்மைக்கு கிடையாது. தாய்மையின் அன்பு என்பது அது வேறு என்பதை இந்த கட்டுரையின் வாயிலாக அவங்க பதிவு செஞ்சிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய மாடுகளினுடைய தன்மையை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இங்க நாட்டு மாடு எப்படிப்பட்டது, பசுவினுடைய பால் எத்தகையது, இந்த அதுவும் நாட்டு மாட்டினுடைய பால் நமக்கு எவ்வளவு தூரம் ஆரோக்கியம் மிகுந்தது, இதை பத்திலாம் இப்ப நிறைய செய்திகள் வந்து முகநூல்லையும் வந்தது, புலனங்கள் வாயிலாக வந்தது, கீச்சகம் வாயிலாக பல தகவல்களை பரப்பிக்கிட்டே இருந்தார். ஏன்னு சொன்னா நாட்டு மாட்டினுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் தமிழகத்துல குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னு சொன்னா மாடு வைத்திருக்கக்கூடிய என்னைக்கு டிராக்டர் வந்ததோ அன்னைக்கே காளை மாடெல்லாம் நம்ம கிராமப்புறங்கள்ல இல்லாம போயிடுச்சு டிராக்டர் வந்த பிற்பாடு. வந்து இதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பசு மாடும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாடு குறைவா தான் பால் தரும். இந்த சிந்து ஜெர்சி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பசு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மிகுதியான பாலை ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் இப்படி நிறைய கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சரியான அளவெல்லாம் தெரியல. அப்போ நம்ம மாடு வளர்க்குறோம்னு சொன்னா அந்த மாதிரி மாட்டை தான் நம்ம வளர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அதுவும் வளர்க்குறவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் சொற்பமா தான் இருக்கு. அப்ப அப்படி வந்து நாம இங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைய அவங்க கர்நாடகாவுல அவங்க எப்படி பார்த்தாங்கங்கிறது ஒரு கட்டுரையில. அதாவது அம்ரித் வகைன்னு ஒரு மாட்டு ரகம் சொல்றாங்க. அது கர்நாடகாவுல மன்னருடைய ஆட்சி காலத்திலிருந்தே அந்த மாட்டு வகையை வந்து ரொம்ப கவனமா அந்த மாட்டுக்காக மானியம் எல்லாம் வழங்கி மன்னர்களே அந்த மாட்டுக்கு வந்து அதாவது புல்வெளி எல்லாம் அமைத்து கொடுத்து அதுக்குன்னு சில அலுவலர்களை போட்டு அந்த மாட்டு ரகத்தை பாதுகாத்து வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்யறாங்க. அதுக்கு பிறகு வந்த அரசும் கூட ஒவ்வொரு தடவை மானியம் வந்து ஒதுக்கும் பொழுதும் அந்த அம்ரித் வகை மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மானியத்தை ஒதுக்கி அதுக்கான அந்த புல்வெளிகள் அந்த இடங்களை எல்லாம் வந்து பாதுகாப்பான வகையில அதை வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அதை பராமரிப்பதற்காக அலுவலர்களை எல்லாம் எப்போதுமே அதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த அம்ரித் வகை மாடுகளுக்காக ஒதுக்கப்பட்ட புல்வெளிகள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டதை இவங்க பாக்குறாங்க. ஒரு தடவை அந்த அலுவலகத்திலே போய் பாக்குறாங்க, அங்க அலுவலர்களே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த அம்ரித் வகை மாடுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதுக்கு வந்து விலை கம்மியான மாடெல்லாம் கிடையாது. ஒரு ஜோடி காளை மாடு வந்து தற்போது 1 லட்சத்துக்கு போகும்னு அவங்க 2015 வாக்குல பதிவு பண்றாங்க. அப்போ அந்த மாடுகள் வந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு மாட்டு ரக வகையா தான் அது இருக்குது. அப்படிப்பட்ட மாடை இப்ப பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அதற்கான புல்வெளி எல்லாம் எப்படி இருக்குன்னா புதர் மண்டி கிடக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்களால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக அது இருக்குது அப்படிங்கறதையெல்லாம் இவங்க பதிவு பண்றாங்க. அப்படி பதிவு பண்ணி இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும். அரசானது எப்படி இது நாள் வரைக்கும் அதை பாதுகாத்து வந்ததோ அதை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கட்டுரையின் வாயிலாக அவங்க வந்துட்டு அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது கௌரி லங்கேஷனுடைய ஒரு பார்வையானது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சமூகம் சார்ந்து எதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அநீதியாகப்படுதோ அதையெல்லாம் அவங்க சுட்டி காட்டக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நீதிபதி ஷாவை பத்தி ஒரு கட்டுரையில அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. மக்கள் நீதிபதி ஏபி ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலரை பார்த்தோம்னா அதுவும் மேல்தட்டு சமூகம் அல்லது மேல் உயர்ந்த அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரே தட்டுல வச்சு அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். ஏன்னா அவங்களையும் நல்லவர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் நல்லவர்களும் கெட்டவர்களும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்லுவான் வள்ளுவர். அப்ப மனிதர்களை வந்து நம்ம அளவீடு செய்யும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குணத்தையும் குற்றத்தையும் நாடி அதுல மிகையை கொண்டுதான் நம்ம அவங்க அளவீடு செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஒரு உயர்மட்டத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரே கேட்டகரியில பார்த்துட்டு நம்ம அப்படியே விலகி போகிறோம். ஆனா அது ரொம்ப கெட்ட பண்பு. அது அப்படியெல்லாம் நம்ம பார்க்க கூடாது.
ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் நல்லவங்க இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த கட்டுரையில அவங்க பதிவு செய்யறாங்க. இந்த நீதிபதி, மக்கள் நீதிபதியாக விளங்கிய ஏபி சாவினுடைய செயல்பாடுகள்ல ஒரு குறிப்பிடத்தகுந்த செயல்பாடுகள், அவர் எந்த வகையில அவர் மக்கள் நீதிபதியாக விளங்கினார் அப்படிங்கறத வந்து நம்ம அவர் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவா நம்ம மக்கள் மருத்துவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு சில நபரை நம்ம மக்களுக்கானவர்கள் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திருக்கோம். இப்ப அதே போலதான் இவரை பத்தி, இந்த நீதிபதியை பத்தி குறிப்பிடும் பொழுது அவங்க மக்கள் நீதிபதி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. ஒரு முறை பாத்தீங்கன்னா டெல்லி நகரை வந்து நிறைய பிச்சைக்காரர்கள் அங்க இருந்திருக்காங்க. அப்ப வந்து டெல்லி நகரினுடைய அழகை கெடுப்பதாக இவர்களுடைய இருப்பானது இங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில நிர்வாகம் என்ன, அந்த அரசு என்ன செய்யுது, டெல்லி அரசு என்ன செய்யுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை எல்லாம் நீங்கெல்லாம் வந்து உங்க ஊருக்கு போயிடுங்க, இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊரை விட்டே அப்புறப்படுத்துவதற்கான பணியில் அது ஈடுபடுகிறது. அந்த மாதிரி ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு போகுது. இந்த இதை பத்தி அவருக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு போகுது. அப்படி போகும் பொழுது இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எதுக்காக இந்த அரசுக்கு வந்து அரச வன்மையா கண்டிக்கிறாரு, அரசுகிட்ட கேட்கிறாரு, இங்க வாழ தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் இந்த டெல்லி மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிச்சைக்காரர்கள் என்ன குற்றவாளிகளா, அவர்களை ஏன் இந்த டெல்லி மாநகரத்தை விட்டு நாம ஏன் வெளியில அனுப்பணும், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, அவர்கள் இங்கேதான் இருப்பார்கள் என்று ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஒரு தீர்ப்பு வருது. என்ன அப்படின்னு சொன்னா, டெல்லியில காமன்வெல்த் போட்டி வந்து நடத்த போறாங்க. அப்ப நடக்க இருக்கும் பொழுது அந்த 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 சாலை ஓரங்கள்ல வந்து வசிக்கக்கூடிய மக்கள், அந்த சாலை ஓரத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்கள்லாம் வசிக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த நகருக்கு ரொம்ப அசிங்கமா, அது அழகா இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. இந்த செய்தியை யாருமே வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த நீதிபதியிடம் முறையிடல. செய்தித்தாள் மூலமா இவர் வந்து இந்த செய்தியை செய்தித்தாள் மூலமாக தெரிந்து கொண்டு இவரே அந்த கேஸை தானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்டு அவங்க வந்து தங்குவதற்கு, நீ இப்ப அவங்கள வந்து இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தினா அவங்க தங்குவதற்கு உடனடியான இடத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று இவர் வந்து டெல்லி மாநகராட்சிக்கு வந்துட்டு ஆணை பிறப்பித்தார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னா இவங்க வாழ்விடத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அவங்க வந்து ஒண்ணும் இல்லாம இடிச்சிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க டெல்லியில வந்து குளிர் எவ்வளவு இருந்ததுன்னா 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை, 4 டிகிரி செல்சியஸ் அளவு தான் வெப்பநிலை இருக்கு. இப்ப அந்த அளவுக்கு குளிர் வாட்டும் பொழுது அவங்க இருப்பிடம் அவங்களுக்கு இருப்பதற்கான இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்காமல் அவங்க வாழ்விடத்தை இடித்த பொழுது இவராகவே முன் செய்து, அது பத்திரிகை வாயிலாக வரக்கூடிய அந்த செய்தியை பார்த்துட்டு இவராகவே அந்த செய்தியை அறிந்து நீதிமன்றத்தை எவரும் அணுகும் முன்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அப்படிங்கிறது, தங்குமிடத்தை உடனடியாக செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து டெல்லி மாநகராட்சிக்கு உடனே ஆணை பிறப்பித்து அந்த மாதிரி செஞ்சாரு. அதனாலதான் அவர் வந்து மக்கள் நீதிபதியாக கொண்டாடப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அதாவது பெரிய முதலாளிகள் அல்லது அரசு சார்புடையவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது மக்கள் பக்கம் நியாயம் இருக்கா, அவங்க பக்கம் நியாயம் இருக்காங்கிறத ஒரு சீர்தூக்கி பார்த்து ஒரு துலாக்கோல் போல இருந்து அதை சரியான முறையில நீதி வழங்கினார் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த நீதிபதி வந்து நீதி வழங்கினார் என்றதையும் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரம், அதாவது மக்களுடைய அடிப்படையான உரிமையில ஒன்று சுகாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுகாதாரம் என்பது அந்த மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான மருத்துவ உதவி என்பது அரசு மருத்துவமனையில மட்டும் அல்லாது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அந்த மாநிலத்தில் இயங்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகள் என்று சொல்லக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்ப அங்கேயும் வந்து ஏழைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய தீர்ப்புல அவர் குறிப்பிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது 40% ஏழைகளுக்கு கட்டணம் இல்லாமல் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு இவர் ஆணை பிறப்பித்தார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். அதனாலையும் இவர் மக்கள் நீதிபதி என்று கொண்டாடப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இவருடைய காலகட்டத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா 150 ஆண்டுகளாக சுயபாலின சேர்க்கைக்கு இருந்த தடையானது இவருடைய காலகட்டத்துல தான் நீக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
இப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்த அந்த நீதிபதி பணி ஓய்வு பெற்ற பொழுது, பொதுவா உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் பணி ஓய்வு பெற்றார்கள் என்றால், அங்கே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் ஆளுமைகள், தொழிலதிபர்கள் இவர்கள் தான் கலந்து கொள்வார்கள் அந்த நிகழ்வுல. ஆனா இவருடைய பணி ஓய்வின் பொழுது யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து சமூக செயற்பாட்டாளர்கள், ஏழைகள், மக்கள் இவர்கள் தான் வந்து அங்க பெரும்பகுதி கலந்து கொண்டார்கள் என்பதையும் கௌரி லங்கேஷ் வந்து அந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் சொல்றாரு தன்னுடைய பணி ஓய்வுல சொல்றாரு, இவர் வந்து மக்களுக்காகவே இவர் நின்றதன் காரணமாக இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு கூட கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவரே சொல்றாரு, நான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கடைசி வேலை நாள்ல அவர் வந்து பேசும் பொழுது சொல்றாரு, நான் காயப்படவில்லை என்று ஒரு பாசாங்கு செய்ய விரும்பவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதி அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதியா தான் இருக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆக வேண்டும் என்பது தனது விருப்பம். ஆனா அது எனக்கு கிடைக்கலங்கிறத பதிவு செய்யறது. எனது ஏமாற்றம் நீதி வழங்குவதற்கான எனது பொறுப்பில் எப்போதும் எந்த குறையையும் வைக்கவில்லை. எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் பாரபட்சமாக என்றுமே நீதி வழங்கியது கிடையாது. ஆனா அந்த வருத்தம் எனக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத கடைசி நாள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஆக இப்படியாக ஒரு மக்களுக்காகவே செயல்பட்ட நீதிபதி குறித்து அவங்க வந்து வியந்து ஒரு கட்டுரையில வந்து அவரை வந்து பாராட்டி எழுதியிருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா எல்லாரையும் பத்தி எழுத மாட்டோம். ஒருத்தங்க வந்து எல்லாரும் ஒரு திசையில போகையில ஒருத்தங்க ஒரு திசையில மாறி போனாங்கன்னா அவங்கள நாம கவனிப்போம். அவங்க மக்களுக்காக நின்றார்கள் என்றால் அவர்களுக்கான குரலை கொடுக்கக்கூடியவர்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அடையாளப்படுத்துவோம். அந்த வகையில ஏபி ஷா அவர்களை இந்த மக்கள் நீதிபதி என்று இங்கே அடையாளப்படுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு செய்தி, மிக முக்கியமான செய்தியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கௌரி லங்கேஷ் கட்டுரைகள்ல தாய்மொழிக்காக அவங்க கொடுத்திருக்க குரல் என்பது மிக முக்கியமான குரலாக நான் பார்க்கின்றேன். அதாவது கைவிட்டு போன தாய்மொழி மீண்டும் திரும்பிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. எதனால இப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரி லங்கேஷ் வந்துட்டு தொடக்க கல்வி பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளியில ஆங்கில வழி கல்வி தான் அவங்க ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துலதான் சேர்க்கிறாங்க அவங்க அப்பா. அந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டது அப்படின்னா செல்வந்தர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அங்க பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து போகக்கூடியவங்க கௌரி லங்கேஷ். அவங்க அப்பா வந்து அங்க எல்லாருமே வந்து கார்ல தான் வந்து இறங்குவாங்களாம். அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே கார்ல தான் வந்து இறங்குவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அப்பா வந்து தன்னுடைய மகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கிறாரு. சேர்த்து விட்ட பிற்பாடு போகையில பாத்தீங்கன்னா சைக்கிள்ல அவங்க அப்பா கூட போவாங்களாமா. வரும்போது ஜட்டான்னு சொல்லக்கூடிய அந்த குதிரை வண்டியில தான் இவங்க வருவாங்களாம். அப்ப அப்படி வந்து இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து போயிருக்கும் பொழுது அங்க வந்து இவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நுனி நாட்டில் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தானும் அதற்கு குறைவில்லாமல் அவங்கள விட எந்த வகையிலும் குறைச்சவ இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களும் அதை பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆங்கிலத்தை வந்து ரொம்ப நல்ல, அதாவது தொடக்கத்திலே 5ல் வளையாதது 50ல் வளையுமான்னு சொல்லுவோம் இல்லையா, தொடக்கத்திலேயே நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பசுமரத்து ஆணி போல நல்ல மனசுல போய் பதியும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இவங்க ஆங்கிலத்துல நல்ல ஒரு தரவா பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு பெண்மணியாக சிறு வயதிலேயே பள்ளிக்கூடத்திலேயே அந்த அளவுக்கு அவங்க தயாராயிடுறாங்க. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இந்த அளவுக்கு அவங்க புளியண்டா பேசவும் எழுதவும் முடிந்த அவர்களால் தன்னுடைய தாய்மொழி ஆகிய கன்னடத்துல அவங்களால பேசவோ எழுதவோ முடியல. அவங்களுக்கு அடிப்படையிலேயே அப்படி ஒரு கல்வி அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த ஆசிரியரை பற்றியும் குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்த தொடக்க பள்ளியில இருக்கக்கூடிய கன்னட ஆசிரியர் வந்துட்டு ராமாயண மகாபாரதத்தை எடுப்பாங்க, மற்றபடி அடிப்படை கல்வியை எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க உயர்நிலை பள்ளிக்கு வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் வந்துட்டு ரொம்ப எல்லாமே ஆங்கிலம் தான். தமிழ் ஒரு பாடமா இருக்கிறதுனால ஏதோ அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாஸ் பண்ணிட்டு வந்த பிற்பாடு என்ன ஆகுதுன்னா அங்கேயும் அவங்களுக்கு கன்னடத்தை பெருசா படிக்கல. கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரிக்கு போனாதான் அவங்களுக்கு வந்து மொழி என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. கல்லூரியில போய் பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து கௌரி லங்கேஷ எல்லா பாடத்துல உள்ள இதழில் தான் எடுத்து படிச்சாங்க. மற்ற இந்த மேஜர் அலைடு ஆங்கிலம் இதுக்கு வரக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் கௌரியினுடைய படிப்பை பார்த்து வியந்து பாராட்டுகிறார்கள்.
ஆனா அவங்களுக்கு அந்த கன்னட ஆசிரியர் மட்டும் இதுக்கு இது சரியான தத்தி, இதுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு கன்னட மொழி குறித்து உங்களுக்கு ஒரு ஆழமானன்னு சொல்ல முடியாது, ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட அவங்க இல்லாம இருக்கிறாங்க. அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கூட இவங்களுக்கு தெரியல அப்படின்னு பதிவு செய்யறாங்க. முறையான இலக்கணமும் எனக்கு தெரியல அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. அப்ப அந்த முதல் பருவ தேர்வு வருது. அப்ப ஆங்கிலம் என்ன பண்றது, ஏதாவது படிச்சு எழுதி பாஸ் பண்ணணுமே. ஏன்னு சொன்னா கௌரியினுடைய அப்பா லங்கேஷ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளில் குறிப்பிடத்தகுந்தவர். அவருடைய பொண்ணு போய் படிக்கல, அவங்களுக்கு கன்னட மொழி தெரியல அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு இழுக்காக பார்க்கப்படும் இல்லையா? எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சிக்கல் இவங்களுக்கு வந்துடுது. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இதை பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை படிக்க சொல்லி, இந்த பாடம் எல்லாம் கன்னடத்துல இருக்கக்கூடிய பாடத்தையெல்லாம் அவங்க அம்மாவை படிக்க சொல்லி காதால கேட்டு எழுதுறாங்க. முதல் பருவ தேர்வுல இவங்க முதலாம் ஆண்டு வெற்றி பெற்று 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து 2ஆம் ஆண்டும் இதே சிக்கல் வருகிறது. ஏன்னா 2 ஆண்டுகள் தான் உங்களுக்கு மொழி பாடம் இருக்கும். அது பிறகு மேஜர் தான். 3வது ஆண்டு மேஜர் அலைடு தான் இருக்கும். அப்ப 2வது ஆண்டு வருது. 2வது ஆண்டு இப்ப இவங்களுக்கு ரொம்ப சோம்பேறியாவும் ஆயிடுச்சு. அவங்க அம்மாகிட்டையும் சொல்லி படிக்க வச்சு அதை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இவங்க இல்ல. 2 முறை ஃபெயிலா போறாங்க. 2 முறை கன்னடத்துல ஃபெயிலா போயிடுறாங்க. இது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை உண்டாச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியா இருந்தாலும் டிகிரி வந்துரும் இல்லையா? டிகிரி வரும் பொழுது கன்னடத்துல ஃபெயிலா போனதுனால இவங்களுக்கு டிகிரி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னா, பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதோட சரி, அதுக்கு பிறகு பிள்ளை படிக்குதா, என்ன படிக்குது, ஏன்னா யாராவது லங்கேஷ்ட பொண்ணு என்ன படிக்குது அப்படின்னு கேட்டாக்க அப்பதான் கூப்பிட்டு என்னம்மா படிக்கிறேன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட பதில் சொல்லுவாராம். அப்பனா பாத்துங்க அவருடைய நிலை எப்படின்னு. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாரு. ஆனா அவர் பிள்ளை என்ன படிக்குது, ஏது படிக்குது, அது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திரா அம்மையார் தான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா தான் பாக்குறது, படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களை நல்லா கொண்டு போறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது அவங்க அம்மா தான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவுக்கு நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு எப்படி போய் சொல்ல முடியும், நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிச்சு 35 மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ணின பிற்பாடு டிகிரி கிடைச்சிருது. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க முதுகலையும் முடிச்சுட்டு வராங்க. இது முதுகலை முடிச்சுட்டு வந்த பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லங்கேஷனுடைய மகள் இவங்க ஆங்கிலத்துல நல்ல ஃப்ளூயண்டா பேசுறாங்க, நல்லா எழுதுறாங்க, இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆற்றல்லாம் இருக்குது. லங்கேஷுடைய மகளுக்கு கன்னடம் தெரியாம இருக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு கன்னடம் தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம நம்பி உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில இது பத்திரிகையில நிருபராக இவங்க சேர்றாங்க. நிருபராக சேரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே இவங்களுக்கு வேலை உடனே கிடைச்சிருது. அப்ளை பண்ண உடனே இவங்களுக்கு கிடைச்சிருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌரி லங்கேஷனுடைய மகள் என்ற காரணத்தினாலேயே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. இப்ப வேலை கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி சமாளிக்கிறது? வேலை கிடைச்சிடலாம், ஆனா அங்க போயிட்டு நிருபர் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மாநாடுகள், அப்புறம் கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்குலாம் இவங்களோட வேலை என்ன அப்படின்னாக்க, கன்னடம் தொடர்பாக நடக்கக்கூடிய மீட்டிங்லாம் போகணும். அங்க போய் அங்க நடக்கக்கூடிய கூட்டத்துல என்ன பேசுறாங்களோ அதை கேட்டுட்டு வந்துட்டு அதை அப்படியே ஆங்கிலத்துல எழுதி இங்க கொடுக்கணும். இதான் அவங்களுடைய வேலை. சில நேரங்கள்ல சில குறிப்புகள் அங்க பத்திரிகை நிறுவனத்துக்கே வரும், அதை அப்படியே அவங்க மொழிபெயர்த்து கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கௌரியினுடைய தோழர் அங்க பாரதி கவுடா அப்படிங்கிற நண்பன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவரோட உதவியோட இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கன்னடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோடா சிவராம காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு முக்கியமான குறிப்பு, ரொம்ப மிக மிக முக்கியமான தலைப்பு செய்தியில வரக்கூடிய ஒரு செய்தியை குறிப்பை அவர் அனுப்பி விட்டுருக்காரு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பாரதி கவுடாங்கிறவர் லீவு. அப்ப லீவா இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இவங்க என்ன பண்றாங்க, அதை போய் பாக்குறாங்க. கோடானா ஏதோ கோடாலி அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த துண்டு அறிக்கையை அப்படியே தசைக்கு குப்பை தொட்டியில போட்டுறாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளிலும் இந்த செய்தி தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. அப்போ அங்க இருக்க ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க பணிபுரியக்கூடிய அந்த பத்திரிகையில ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியே நமக்கு ஏன் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசும் பொழுது அப்புறம் அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த அந்த நகரத்துல இந்த பத்திரிகையானது அப்பதான் வந்திருக்குது.
அப்ப அதனால என்ன பண்றாங்க, சரி பொது பத்திரிகையா இருக்குது அப்படிங்கிறதுனால டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொது பத்திரிகை நிறுவனமா இருக்கிறதுனால நமக்கு அனுப்பாம விட்டுட்டாங்க போல இருக்குன்னு சொன்னோன்னே அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு மாநாட்டுக்கெல்லாம் இவங்களை அனுப்புவாங்களாம். இப்ப அவங்க சொல்றாங்க மாநாட்டுக்கெல்லாம் என்னை அனுப்புவாங்க செய்தி திரட்டுறதுக்காக. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மாநாட்டுல பேசுற அந்த சொற்கள் எல்லாமே என் தலைக்கு மேல வந்து அப்படியே வட்டமிட்டுட்டு கொண்டு இருக்கிறதாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொண்ட நான் என்னுடைய தாய்மொழியாக கன்னடத்தையும் நான் கற்றுக்கிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் பெரிய நிலைமைக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிறத நான் உண்மையாகவே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு இது அவங்க அப்பாவினுடைய இறப்புக்கு பிற்பாடு அவங்க வந்துட்டு இந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது லங்கேஷ் பத்திரிகையினுடைய ஆசிரியராக பொறுப்பை ஏற்பதற்கு முன்பே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கன்னட மொழிய தரவா படிச்சாங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த கண்டிப்பா வந்து அது இந்த மொழிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. ஆங்கிலங்கிறது ரொம்ப முக்கியம்தான். இன்னொரு கட்டுரையிலையும் அதை பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க. ஆங்கிலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மொழி வேர்களும் ஆங்கில வாகனமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. அதுல இதை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எனக்கு மட்டும் ஆங்கிலத்தோட சேர்ந்து என்னுடைய தாய்மொழியும் தெரிஞ்சிருந்தா என்னுடைய நிலையே என்னுடைய லெவலே வேற லெவலா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப நான் அனுபவ ரீதியாக உணர்ந்து நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வேலை தேடுவதற்கு ஒரு கருவியாக ஆங்கிலம் உண்மையா இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆங்கில மொழிங்கிறது வந்து தகவல் தொடர்புக்கான ஒரு வாகனம் தான். நல்ல வேலையில் அமர்வதற்கு நல்ல வேலையில போய் நம்ம சேர்றதுக்கான ஒரு கருவி மட்டும்தான். இதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே வாழ்க்கையாகுது. வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னு சொன்னா நமது அடையாளம், நமது வரலாறு, நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரம், நம் சமூகத்தினுடைய ஆன்மா, இது எல்லாமே எதுல இருக்குன்னா நம்மளுடைய தாய்மொழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை அவங்க சொல்றாங்க, நான் வந்து பல ஆண்டுகளா, அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்க நாவலா இருக்கட்டும் சிறுகதையா இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலத்துல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்த பிற்பாடு எப்ப அவங்க வந்து இதழியல் பணிக்கு வந்தாங்களோ அதுக்கு பிற்பாடுதான் தன்னுடைய தாய்மொழியை எடுத்து அவங்க வந்து ஊன்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய்மொழியில் நான் உணர்வது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமூக சூழலை நம்ம இங்க தமிழகத்தில இருந்து நான் பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அயல் நாடுகள்ல வந்து அயல் நாடுகளில் வாழக்கூடியவர்களும் அயல் நாடுகள்ல பணிபுரியக்கூடியவர்களும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்கிறத பாக்குறேன். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் இளம் தம்பதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தம்பதிகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்ப பிறந்ததுல இருந்தே மம்மி டாடி என்றது இப்ப எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே, அதாவது தொடக்கத்தில இருந்தே அவங்க ஆங்கிலத்திலேயே பழகிட்டே வந்தா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தாய்மொழியை சொல்லி கொடுக்காமலேயே வளர்க்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை நான் வந்து தமிழகத்துல குறிப்பா தஞ்சாவூர்லயே இந்த மாதிரி நான் பல தம்பதிகளை பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு தமிழ் மொழியை வந்து தாய்மொழியாக தமிழை சொல்லி தராம அவங்க என்ன செய்யறாங்க, தொடக்கத்தில இருந்தே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கிலத்திலே பேசுறாங்க. தமிழ்ல நம்ம ஏதாவது வா உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா பிள்ளைக்கு அதுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் தெரியாது என்று சொல்றத ஒரு பெருமிதமா நினைக்கக்கூடிய அந்த நிலையை நான் பார்க்கும் பொழுது இது எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆக அப்படிப்பட்ட அவல நிலையை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல பாக்குறோம். ஆனா அது மொழி குறித்த விழிப்புணர்வு என்பது பலருக்கு இல்லை. என்னமோ ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கு. லொரிலங்கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிரிட்டன்ல உள்ள மோசமான வானிலையை கொண்டு அங்க வந்து என்ன பண்ணினா வந்து ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டேன்னு பாடினான். நம்ம எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அதையே நம்ம பிள்ளைக்கு நம்ம இங்க சொல்லி கொடுத்து பிள்ளை அழகா சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி கொள்ளலாமா? நம்ம சூழலுக்கு என்ன தேவை? மழைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மழையே வாவான்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடினாதான் நம்ம சந்தோஷப்பட முடியும். அப்ப பொருத்தமில்லாத ஒன்றை வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆங்கிலம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆங்கிலத்தை நான் வந்து தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதே நேரத்துல தாய்மொழியின் அவசியத்தையும் இன்றியமையாமையும் உணர வேண்டும். ஏன்னா அதை உணர்ந்ததுனாலதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாநாட்டுல பேசும்போது இது மொழி குறித்து அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். கூடுதல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சீனா, ஜப்பான், கொரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நாடுகள்ல தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நாம தாய்மொழியில தான் அவங்க 12வது வரைக்குமே எல்லாமே கற்பித்து கொடுக்குறாங்க. அதன் பிற்பாடுதான் பிற மொழிகளை அவங்க வந்து கத்துக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. இதை வந்து நாம வந்து அதை செயல்படுத்தல அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறத நம்ம பார்க்கலாம். அவங்க சொல்லக்கூடிய விடயமானது நமக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இங்க இருக்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்ப அதே நேரத்துல இவங்க மொழி குறித்தும் பேசியிருக்காங்க, மதம் குறித்தும் பேசியிருக்காங்க, சாதியம் குறித்தும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க அப்படின்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த சாதிய இறுக்கம் என்பது எப்படி அவருடைய கிட்டத்தட்ட 2016-17 காலகட்டத்துல எப்படி தளர்ந்தது அப்படிங்கறது அந்த கட்டுரையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்காரர் தான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஆனா அவருக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க பொண்ணே கிடைக்கல. அவருக்கு 30 வயசு தாண்டிடுது, அவருக்கு பொண்ணு கிடைக்கல. எதனால கிடைக்கல அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பெண்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா விழுக்காடு அளவுல கம்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துலதான் நாம வந்து இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் கொடுத்து பெண்கள் அந்த சிசு கொலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்க சொன்னோம் இல்லையா, இதே நிலை அங்கேயும் இருந்துச்சு. அப்ப வந்து பெண் சிசு கொலை என்பது இங்க தமிழகத்துல எப்படி இருந்ததோ அதே போல அங்கே இருந்திருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல 90s கிட்டுக்கெல்லாம் வந்துட்டு பெண்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அதே ஒரு நிலை அங்க இருந்தப்போ என்ன மாதிரி ஒரு சிக்கல் எல்லாம் ஏற்பட்டது. அப்ப வந்து அந்த சமூகம் வந்து சாதிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய அந்த சமூகங்கள் தன்னுடைய இறுக்கத்தை எவ்வாறு தளர்த்தி கொண்டன அப்படிங்கறத அந்த கட்டுரையில அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த நடராஜுங்கிறவருக்கு வந்து பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இப்ப அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பெங்களூர்ல வேலை பார்க்கறான் பையன் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட், இந்த பேண்ட் ஷர்ட் டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய பசங்களை பார்த்துட்டு அவன் வந்து அவன்கிட்ட சொத்து இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன்கிட்ட விவசாய நிலம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பெங்களூருக்கு போகலாம், நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும், நம்ம வேற மாதிரி நல்லா வாழலாம் அப்படின்னு அந்த பெண்கள் நினைத்ததாகவும், அதனால இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்ள அங்க இருக்கக்கூடிய பெண்கள் முன் வரல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இதே நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே போயிட்டே இருக்குது. என்னன்னா அந்த பெண்களுடைய விழுக்காடு கம்மியா இருக்கிறதுனால ஒவ்வொரு சமூகத்துல அதுலயும் குறிப்பா எந்த சமூகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஹவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவ்யக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அது ஒரு பிராமண சமூகம். அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி நல்லா படிக்க வைப்பாங்க. பெண்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த பதவியில இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனே திருமணம் செஞ்சுக்காம அந்த சமூகத்தை தாண்டி வெளியில போற இடத்துல அப்படியே லவ் மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆண்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்காங்க, பொண்ணே அந்த சமூகத்துக்குள்ள அவங்களுடைய ஜாதிய கட்டமைப்புல கிடைக்கவே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கிளைக்குள்ளர இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரி நம்மளை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் பொண்ணு கொடுத்து எடுத்துக்கலாம், நம்ம சமூகத்துக்குள்ளரே கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம்னு பாக்குறாங்க. அப்படி விரிவுபடுத்தினாலும் ஆண்களுக்கு மணப்பெண் கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு சமூகத்தை விட்டு இன்னொரு சமூகத்துக்கு போகக்கூடிய சூழல் அங்க உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்ப லிங்காயத்து மரபை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் சைவர்கள் தான். இப்ப வந்து அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுக்குள்ள இப்ப பிராமண சமூகத்துல பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்க, லிங்காயத்துல வந்து பெண் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் சைவர்கள் தான், அதனால வந்து ஏதோ ஒரு சில சடங்குகளை செய்துவிட்டு இந்த பெண்களை மணமகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி நிலை எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, கடற்கரை பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய கிராமங்களையும் இதே நிலைதான், மலையகத்துக்கு போனாலும் இதே நிலைதான், கிராமப்புறங்களுக்கு போனாலும் இதே நிலைதான் அந்த காலகட்டத்துல இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட சமூகத்துல வந்து இந்த கட்டமைப்பானது ஜாதிய கட்டமைப்பு தளர்ந்திருந்தாலும் கூட இந்த ஆணவ கொலை என்பது அங்கும் நடந்து கொண்டே இருந்தது. அப்ப ஜாதிய கட்டமைப்பு என்பது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லைக்குள்ளர ஓரளவு சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சாதிகளோடு அவங்க இருந்தாங்களே, தன்னை சமரசம் படுத்திக் கொண்டார்களே அல்லாமல் அவங்க வந்து அதுக்கு கீழே அவங்க இறங்கல அப்படிங்கிறத இந்த கட்டுரையில அவங்க பதிவு பண்றாங்க. ஏன்னா ஆணவ கொலைகள் அங்க அப்பவும் அரங்கே கொண்டு இருந்தது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்கிறத பாக்குறோம். இதே இடத்துல நம்ம இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடராஜ் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவருக்கு பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லிட்டு, அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய சமூகத்தை விட்டு வெளியில போயிட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு.
வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதுனால அந்த ஊருக்குள்ள என்ன நடந்ததுன்னா, இந்த நடராஜனுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய 2 பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்களாம். அதற்கு அவங்க என்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடராஜுங்கிறவர் வந்து வேற ஒரு சமூகத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாரு, அதனால எங்களுக்கு எல்லாம் திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த நடராஜ ஊரை விட்டே ஒதுக்கியே வச்சிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்த அதே இடத்துலதான் 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னா, ஜாதிய தளர்வு நிலை ஏற்படுது. அப்ப இந்த ஜாதியம் என்பதும் இந்த சமூகம் என்பதும் தன்னுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை தளர்த்தி கொள்கிறது, மாற்றி அமைத்துக் கொள்கிறது. அதுலயும் என்ன பண்றாங்கன்னா ஒரு எல்லையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கட்டுரையில வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படியாக அந்த கட்டுரைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லங்கேஷ் வந்துட்டு தன்னுடைய அப்பாவின் மீது, தன்னுடைய அப்பாவின் கொள்கையின் மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு உடையவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க இந்த சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை வச்சு நான் சொல்றேன். அதன் பிற்பாடு உங்களுக்கு புரியும் இந்த அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய அப்பாவின் கொள்கைக்கு மதிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கௌரி லங்கேஷ் வந்து டெல்லிக்கு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. 2000த்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அவங்க டெல்லி விமான நிலையத்துல இருந்து தன்னுடைய தந்தை இறந்த அந்த நிகழ்வு கேள்விப்பட்டு உடனே போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா படுக்க வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அப்படியே வந்து படுத்திருக்கக்கூடிய அந்த நிலையை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுடைய சகோதரி ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு பாரு அப்பாவுடைய நெத்தியில பாரு திண்ணூறு. அவங்க அப்பா வந்து கடவுள் மறுப்பாளர். அப்படிதான் அந்த நிகழ்வு மூலமா என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு அப்பா நெத்தியில வந்து யாரோ திண்ணூறு பேசிருக்காங்க, அதை அழின்னு அவங்க தங்கை சொல்றாங்க. உடனே கௌரி என்ன செய்யறாங்கன்னா உடனே போய் அதை அழிச்சிட்டு இனிமே யாரும் திருநூறு பூசாதீங்க, அது அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதன் பிற்பாடு அப்பாவை எங்க அடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது அவங்களுடைய பண்ணை வீட்டுல போய் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க பண்ணை வீட்டுக்கு ஆட்களை எல்லாம் முன்னாடியே வந்து அந்த குழியெல்லாம் வெட்டத்துல அவங்கள புதைக்கக்கூடிய வழக்கம் தான் அவங்களுடைய வழக்கம். அங்க எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க அந்த ஆடம்பரமாக அந்த பாடை கட்டி அப்படி தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அதுல இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அமரர் ஊர்தியில வச்சு அவங்களுடைய அப்பாவுடைய உடலை எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் நிறுத்தினோடனே அங்க என்ன பண்றாங்க, அந்த பாடையில வச்சு உள்ளுக்குள்ள அவங்க புதைக்கக்கூடிய இடம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு அழகா அங்க நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அங்க இருக்கு. உடனே அங்க உறவினர்கள்லாம் என்ன பண்றாங்க, அதை எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு வரும்போது லங்கேஷ் வந்துட்டு கௌரி லங்கேஷ் அதை எடுத்துட்டு வராதிங்க, அதுல அப்பாவுடைய உடலை வைக்க முடியாது, தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்லயே வச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்த பிற்பாடு ஒருத்தர் சொல்றாரு, நம்மளுடைய பாரம்பரியப்படி உட்கார்ந்த நிலையில தான் அவங்க புதைக்கிறது அவங்களுடைய பாரம்பரியமா, படுத்த நிலையில புதைக்க மாட்டாங்களாம். உடனே அவர் சொல்றாரு, நம்மளுடைய பாரம்பரியப்படி இந்த மாதிரி படுத்த நிலையில வந்து புதைக்கிறது நம்ம பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவங்க சொல்றாங்க, அப்பா இறந்து 36 மணி நேரம் ஆகுது, இப்ப உடல் விரைச்சிருக்கும்ல, தெரியும் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கை காலை உடைக்கவா முடியும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. கை காலை உடைச்சாலும் ஒன்றும் வழி தெரியாதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, கை காலை உடைச்சு கூட அவங்களோட சம்பிரதாயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அதை கேட்டுட்டு இவங்கள அழுவுறதா எனக்கு சிரிக்கிறதானே தெரியல. அது எப்படி அப்படி பேச முடியும், இறந்த உடலாக இருந்தாலும் கூட அப்படி பேச முடியுமா அப்படிங்கறத அவங்க பதிவு பண்றாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தி கொண்டு அவங்க அம்மா பக்கத்துல இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு அவங்க லங்கேஷ் பத்திரிகையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஓடி வர்றாரு. நீங்க வந்து உங்களுடைய அப்பாவினுடைய உடலை வந்து பாரம்பரிய முறைப்படி புதைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே, அம்மா கொஞ்சம் வந்து சடங்கு ஏதாவது செஞ்சு அதை புதைக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக சின்னதா நான் ஏற்பாடு பண்ணேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னா. இல்ல, அங்க முழுமையான சடங்குகளுக்கு ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னோன்னே அதையும் போய் இவங்க என்ன செய்யறாங்க, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன பிற்பாடு அந்த குழியெல்லாம் வெட்டி எல்லாம் தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப உடலை வந்து குழிக்குள்ள இறக்கணும். குழிக்குள்ள இறக்க போகக்கூடிய அந்த சூழல்ல அவங்களுடைய கழுத்துல வந்து ஒருத்தர் என்ன செய்யறேன்னா ஒரு லிங்கத்தை வந்து அவருடைய லங்கேஷனுடைய கழுத்துல கட்டுறாரு. கட்டணும்னு அதை பார்த்துட்டு இவங்க கட்டிட்டு அவர் வந்து கையை இப்படின்னு கொஞ்சாரு. செஞ்சோடனே இங்க பாத்தீங்கன்னா பறை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரே சத்தம், பறை சத்தம். அந்த சத்தத்துல இவங்க வந்து நிறுத்துன்னு சொல்றது அவங்க கேட்கவே இல்லை. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களும் கத்துறாங்க, இவங்க சகோதரியும் கத்துறாங்க. அந்த நேரத்துல பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து கூட இருக்காரு. அவர் வந்து பறையடிக்க கூடியவர்களை நிறுத்தி அந்த கழுத்துல அணிந்த அந்த லிங்கத்தை எடுத்து விட்டு அதன் பிற்பாடு என்ன செய்யறாங்க, உடலை வந்து அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் பொழுது என்னத்தையெல்லாம் அது அவங்க அப்பாவோட அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாதிய பாரம்பரியத்தை
மறந்துவிட்டு நாங்கள் அப்பாவின் பாரம்பரியத்துக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்ப என்னெல்லாம் அந்த குழியில போட்டு அவங்க அப்பாவோட அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, காகிதம், பேனா, சிகரெட் பாக்கெட், தீப்பெட்டி, பிளாக் லேபிள் ஸ்காட்ச் விஸ்கி, குதிரை பந்தய புத்தகம், சீட்டுக்கட்டு, ஒரு நாவல் ஆகியவைதான் அப்பாவின் பாரம்பரியத்தின் மையமாக இருந்தன. இவற்றுடன் அவரை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லங்கேஷ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஜாதிய பாரம்பரியத்தை மறந்துவிட்டு நாங்கள் அப்பாவின் பாரம்பரியத்துக்கு விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவெல்லாம் பயன்படுத்தினாரோ அதையெல்லாம் அவரோடு சேர்ந்து அடக்கம் செய்ததாக குறிப்பிடுறாங்க. நாம பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய கொள்கை இது எல்லாமே வந்து அவங்க இறக்குற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன மாதிரி சடங்குகள்லாம் செய்வாங்களோ, பெரியவங்களை கூப்பிட்டு எப்படி நம்ம செய்வோமோ அதே போல செய்யுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இறப்புக்கு பிற்பாடும் தன்னுடைய அப்பாவினுடைய கொள்கையிலிருந்து நாம வந்து மாறக்கூடாது அப்படின்னு மறுநாள் அவங்க அம்மா போவாங்க. அம்மா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாரம்பரியப்படி என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு போய் காக்காவுக்கு வைப்பாங்க. ஒரு காக்கா கூட வராது. அப்ப கௌரி சொல்லுவாங்க, நீங்க வந்து அதாவது என்னுடைய கொள்கைக்கு மாறாக நீ நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவே காக்காவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இவங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி அவர் வந்து அவருடைய கொள்கையிலிருந்து இறப்புக்கு பிற்பாடும் தன்னுடைய தந்தையினுடைய கொள்கையை இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அவங்க அம்மாவை பத்தி ஒரு சில கருத்துக்களை அவங்க பதிவு பண்றாங்க. உங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா இவங்க படிக்காதவங்க தான். அவங்களுக்கு உலகமே என்னன்னா தன்னுடைய கணவரும் பிள்ளைகளும் தான். அப்படி வாழக்கூடிய சூழல்ல அவங்களுக்கு ஒரு 33 வயது இருக்கிற அந்த காலகட்டத்துல லங்கேஷுக்கு வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும் பொழுது ரொம்ப பயங்கர கோபம் ஆயிடுறாங்க. கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய தாலியை வந்து கழட்டி அவங்க கணவன் முகத்துல வீசிட்டு, இனிமே நான் எப்படியோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலம் நம்ம ஒருத்தரை சார்ந்தே வாழ்ந்துட்டோமே, அப்ப நான் யாரு, எனக்கான அடையாளம் என்ன, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கறது அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு வீட்டிலேயே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன அளவுல ஒரு புடவை வியாபாரம் செய்யறாங்க. அதன் பிறகு அது வந்து மிகப்பெரிய ஒரு கடையாக உருவெடுத்து என்ன அப்படி செஞ்சாலும் கூட அதுக்கு பிறகு கணவன் மனைவி இறுதி வரைக்கும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஏன்னா லங்கேஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவி மீது மிகுந்த அக்கறை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பின்னால நம்மளால பார்க்க முடியாது. அதே போல இவங்களும் தன்னுடைய கணவன் மீது பற்றுடையவர்களாக இருந்தாங்கிறதையும் பார்க்கிறோம். ஏதோ கணவன் மனைவிக்குள்ளர வரக்கூடிய சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள், ஏதோ ஒரு தடமாறுதல் ஏற்பட்ட பொழுது இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத இவங்க பதிவு பண்றாங்க. இப்ப அதுக்கு பிறகு இவங்க கடை வந்து மிகப்பெரிய கடையாக பெரிய வளர்ச்சி அடையுது. இவங்க ஒரு பெரிய தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த கடையின் மூலமாக ஒரு 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 தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்குது. நம்ம வந்து நம்ம காலையே நம்ம இன்னைக்கு நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம இந்த இந்திரா அம்மையாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க மரபுப்படி ஒரு 15-16 வயசுல எல்லாம் அந்த லிங்காயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு பிடிவாதமா இருந்தாங்க. என்னன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து படிச்சு அவங்களுடைய சொந்த கால எப்ப நிக்கிறாங்களோ அதுக்கு பிற்பாடுதான் கல்யாணம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. லங்கேஷ் பாத்தீங்க அப்படின்னா, கௌரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூஜி படிக்கும் போதே ஒரு பையனை வந்து சித்து அப்படிங்கிற பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா அந்த சித்துவை வந்து வர சொல்லி, இது வந்து நீங்க காதலிக்கக்கூடிய காலகட்டம் கிடையாது, முதல்ல நீங்க உங்களுடைய படிப்பை பாருங்க, நீங்க சொந்த காலில் நிக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, அதுக்கு பிறகு பார்த்தலான்னு கண்டிச்சு அனுப்பி வச்சிடறாங்க. அதற்கு பிறகும் உங்களுடைய காதல் தொடர்ந்து இவங்க யூஜி படிச்சு பிறகு முதுகலை படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இவங்க ரிப்போர்ட்டரா வேலை பார்த்து நல்ல ஒரு நிலையில இருக்கும் பொழுது இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து நாளைக்கு திருமணம் செஞ்சுக்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது அவங்க அப்பா வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க நல்லா படிக்க வச்சுட்டீங்க, நான் எனக்கு ஒரு வேலையும் இருக்குது, அதனால நம்ம மரபுப்படி எனக்கு வரதட்சணை எல்லாம் கொடுக்க கூடாது, எங்க கல்யாணத்துக்கு மொத்த செலவே 15 ரூபாய் 50 பைசா. இந்த வந்து பதிவு திருமணம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் நாங்க பதிவு திருமணம் தான் செஞ்சுக்க போறோம், இந்த கட்டணம் தான் எங்களுடைய செலவு, வேற எந்த செலவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இவங்க முன்கூட்டியே தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து தனக்கு திருமணம் நடக்க போறதையும் யாரை திருமணம் செஞ்சுக்க போறதையும் இவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு கல்யாண வயசு இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா இவங்கல இருந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இவங்களை பொண்ணு பார்க்க வருவாங்க. அப்படி வரும்பொழுது இவங்க பார்த்தாங்க, ஒரு கட்டத்துல இவங்க உள்ள இருந்துட்டு வெளியில வரமாட்டேன்னு இருந்து பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒப்பனையும் இல்லாம அப்படியே வந்து நிற்பாங்க, அப்படியே இருந்தா கூட எங்களுக்கு பொண்ணு பிடிக்குது அப்படின்ட்டு போன
வரன்லாம் உண்டு. அப்படியெல்லாம் வரும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லிங்காயத்து மரபுல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் நல்லா நீண்ட முடியா பெண்கள் வளர்த்துக்கணும். இந்த மாதிரி கிராப் இதெல்லாம் வெட்டினாக்கா அந்த பாரம்பரியத்துல அந்த பொண்ணை வந்து எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நான் இப்படியே முடியோட கூந்தலோட எல்லாம் நல்லா உங்களுடைய மரபு சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா தானே எல்லாரும் பொண்ணு கேட்டு வருவீங்க. எனக்கு இந்த இதே வேண்டான்னு சொல்லிட்டு போய் கிராப்பை வெட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கு பிறகு யாரும் வந்துட்டு இந்த மருத்துவர் எல்லாம் வந்துட்டு பெண் கேட்டு வந்தாங்க இல்லையா, பிடிச்சிருக்குன்னு சொன்னவங்க கூட அதுக்கு பிறகு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வந்து தன்னுடைய விரும்பிய அந்த பையனையே வந்துட்டு இருந்து பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த சித்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி பதிவு திருமணம் செய்ய போறோம், இப்படிதான் பண்ணிக்க போறோம், எந்த எதுவுமே சொல்லாம திடீர்னு வந்து நிறுத்தினோடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன அளவுலயாவது ஒரு 20-25 பேரையாவது வச்சு வீட்டுல வச்சாவது ஒரு சின்ன அளவுல ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க ரொம்ப கேக்குறாங்க. அப்புறம் சரின்னு அதுக்கு கௌரியும் ஒத்துக்கிறாங்க. அப்ப வீட்லயே வச்சு என்ன பண்றாங்கன்னா நெருங்கிய உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அப்ப மாடியில லங்கேஷ் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்ப போய் அவரை போய் கூப்பிடுறாங்க, வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வர மறுத்துறாரு. ஏன்னு சொன்னா, இந்த 4 அட்சதையை போட்டு நான் தூவுனாதான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா, என்னுடைய மனசுல எப்போதுமே என்னுடைய மகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் வந்து இந்த போலியான இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி அவரை அழைச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அச்சமற்ற ஒரு பெண்ணாக, இந்த சமூகத்துக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெண்ணாக, சமூகத்துல வந்து தான் எதையெல்லாம் வந்து அநீதியாக அவர் பார்த்தாரோ இந்த அநீதிகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக, நம் காலத்தில் ஒரு வாழ்ந்த ஒரு பெண்ணாக கௌரி லங்கேஷ் விளங்கினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளராக விளங்கிய கௌரி லங்கேஷ் குறித்து இந்த மகளிர் தின நாளில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் திராவிடமணி அவர்களே. மிகச் சிறப்பாக கௌரி லங்கேஷுடைய வாழ்க்கையை நம் முன்னே இன்றைக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். கௌரி லங்கேஷை பற்றி சிறப்பா பல விஷயங்களை தோழர் சொன்னார். கௌரி லங்கேஷுடைய மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டாக நூர் பாத்திமா அவருடைய மருத்துவ விஷயமும், முபாரக் விவேகா வாழ்ந்த வரலாறையும் தோழர் மிகவும் அருமையாக கதை சொல்லுவதை போல நம் முன்னே காட்சிப்படுத்தினர். மக்கள் நீதிபதி, மக்களுக்காக நிற்கிறவர்கள் மக்களால் கொண்டாடப்படுவார்கள். இத கௌரி லங்கேஷர் மக்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற சமுதாய பணியாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டு என்பதை அருமையாக எழுதியிருக்கார். மரணத்துள் வாழ்ந்தவர், அவர் மரணத்துள் தான் வாழ்ந்தார். கௌரி லங்கேஷர் அவர் கூறியது, அவரு சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு கர்நாடக மக்களால் அவர் ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக போற்றப்பட்டார். அவருடைய இறப்பு மக்கள் அவர் இறந்த பிறகு பெருமைப்படுத்தி மிகவும் கொண்டாடினார்கள். தாய்மொழி பற்றி கௌரி லங்கேஷ் ஒரு நிகழ்ச்சியை தோழியர் சொன்னார். நான் ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். அமெரிக்காவில் வாழுகின்ற தமிழ் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழி தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். நான் ஒரு தமிழாசிரியராக இங்கு பணியாற்றுகிறேன். ஆனா இங்கு படிக்க வருகின்ற குழந்தைகள் நாங்க ஏன் தமிழை படிக்கணும், எதுக்கு நாங்க தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வியைத்தான் வைக்கிறாங்களே ஒழிய, தமிழ் நம்மளுடைய தாய்மொழி அப்படி என்று அவர்களை உணர வைத்து அவர்களுக்கு தமிழை கற்பிப்பது மிகவுமே ஒரு கடினமான வேலை. ஏன்னா அவர்கள் வீட்டுல எங்க பார்த்தாலும் அவங்க ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க. வீட்டுல அம்மா தமிழ்ல கேள்வி கேட்டா கூட அவங்க பதில் சொல்றது ஆங்கிலத்துலதான் பதில் சொல்றாங்க. கௌரி லங்கேஷர் கன்னடத்தை படிக்காம அவங்க பட்ட துயரத்தை எல்லாம் தோழியர் மிகவும் அருமையாக விளக்கினார். ஆனா தாய்மொழி என்பது நம்முடைய அடையாளம். தமிழ் மொழி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கொடுமையையும் அவர்கள் எடுத்து கூறினார்கள். தாய்மொழி என்பது நம்மளுடைய அடையாளம். அது வெறும் வாழ்க்கை மட்டும், நம்முடைய மரபும் வாழ்க்கையும் கூட. அதனால தாய்மொழிக்கு நம்ம தமிழ்நாட்டில்
இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் தமிழ் படிக்கிறாங்க, அந்த சனிக்கிழமை மட்டும்தான். மற்ற நேரங்களில் அவர்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தோட தான் உறவாடுகிறார்கள், பயணிக்கிறார்கள். அவர்கள் தமிழை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்து நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கௌரி லங்கேஷ்கர் தன்னை ஒரு பெரிய முற்போக்காளர்களாக, மூட நம்பிக்கையை எதிர்ப்பவராக அவர் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார். தன்னுடைய தந்தையினுடைய இறப்புக்கு பின்பு அவர் மேற்கொண்ட அந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அவர் தந்தைக்கு செய்யக்கூடாது என்று நின்றது அவர் சார்ந்த அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியாக நின்றார் என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கினார். தோழர் இந்த தோழருடைய உரையில் யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக சொல்லலாம். தோழர்கள் அன்மியூட் பண்ணிட்டு வரலாம். சொல்லுங்க தோழர், நீங்க மெசேஜ் போட வேண்டாம். தோழர் மதி, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கு முன்வைக்கலாம். கௌரி லங்கேஷ் பத்தி நம்ம வந்து அதிகமா தெரிய வந்தது த்ரூ பிரகாஷ் ராஜ்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவங்க படுகொலை செய்யப்பட்டது, அவங்க படுகொலை செய்யப்பட்டதுக்குள்ள காரணிகள் எப்படி, அந்த பாசிசம் எப்படி அது அவங்க மேல பாஞ்சுது, அதை எல்லாத்தையும் தோழர் பிரகாஷ் ராஜ் மூலமாக உலக மக்களுக்கு தெரிய வந்தது. இந்த இந்த பர்டிகுலர் இப்ப நடந்த செஷன்ல நாங்க நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. நன்றி தோழர் திராவிடமணி அவர்கள். தோழர் தடம் தோழர் அவர்கள்ட்ட ஒரு செய்தியை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். அது என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பி தான். அது மதிவாணன் அமெரிக்காவில இருக்காங்க. சோழநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்னுடைய சகோதரன் தான். வாழ்த்துக்கள். நாங்க இங்க தமிழ் பள்ளி நடத்திட்டு இருக்கோம் தோழர். தோழர் வீரபாண்டியன் வாங்க தோழர். சொல்லுங்க. தமிழ் பள்ளி நீங்க நடத்துறீங்க, சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. நான் டாம்பா தமிழ் பள்ளி. டாம்பா தமிழ் பள்ளி. ஓ, டாம்பா தமிழ் பள்ளி நடத்துறீங்க. நீங்க டாம்பால இருக்கீங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. நான் நார்த் கேரளினால இருக்கேன். ஓகே, சரி சரி. நீங்க சொல்லுங்க. ஐ லிசன் டு இட். ஓகே. தோழர் வீரபாண்டியன் கை தூக்கி இருக்கீங்க. வேறு தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பேசலாமா? பேசுங்க தோழர், நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் உங்களை. வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை. இடையில எனக்கு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வர்றது மாதிரி ஆயிடுச்சு, என்னால வரல. அப்புறம் அப்புறம் கடைசி 2வது இதுல முழுமையா கேட்டேன். ரொம்ப சிறப்பான உரை. பேராசிரியர் அப்படிங்கும்போது உரை பேசுதல நம்ம ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அதை தொகுத்த முறை, அதை பிரசன்ட் பண்ண விதம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு செய்தி மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். கௌரி லங்கேஷ்ங்கிறவங்க இந்த இது மாதிரியான கொலைக்கு ஆளானதுல முக்கியமானவங்கள நம்ம 3 பேர். அந்த 3 பேரும் ஒரே மாதிரியாக கொலை செய்யப்பட்டவர்கள். கோவிந்த் பன்சாரே, முதல்ல அவர் மகாராஷ்டிரா, கோவிந்த் பன்சாரே, நரேந்திர தபோல்கர், அடுத்தது கௌரி லங்கேஷ். 3 பேரையுமே கொலை செய்தவர்கள் ஒரே இந்து அவுட்ஃபிட் சொல்றாங்களே, இந்து தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள், நேரடியாக RSS தொடர்புள்ளவர்கள். அந்த ஒரே மாதிரி அந்த கொலையோட நேச்சர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான். ரொம்ப க்ளோஸா கிட்டக்க பாயிண்ட் பிளாங்பாங்க, ரொம்ப நெருக்கமாக நின்று யாரும் கேட்பதற்கு ஒன்றும் என்ன செய்ய முடியுங்கிறது மாதிரி, ஒரு பெண் தானே அப்படிங்கிறது மாதிரி எளிதில் அவரை சுட்டு கொன்று விட்டு சென்று விட்டார்கள். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கோவிந்த் பன்சாரே தான் முதல்ல, அதுக்கப்புறம் நரேந்திர தபோல்கர், கௌரி லங்கேஷ். அப்புறம் கொலையாளிகளை பிடித்து இன்னைக்கு அவங்க சிறையில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் விரைவிலே வெளியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்ற செய்திகளும் அப்போது கொண்டு இருக்கிறது.
ஆக இது போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், அது குறிப்பாக மக்கள் உரிமைகளுக்காக போராடுகின்றவர்களை நேரடியாகவே தெருவிலே இருந்து அவர்களுடைய வஞ்சம் தீர்ப்பது என்ற மிக மோசமான ஒரு நடைமுறை என்பது இன்னைக்கு இந்தியாவில் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது என்பது கவலையோடு பார்க்க வேண்டிய அம்சம். மகளிர் தின விழாவிலே இந்த பல்வேறு செய்திகளை நமக்கு பகிர்ந்ததற்கான அதே நேரத்தில் இந்த இந்திய சமூகத்தை, தமிழ் சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை, இந்திய நாட்டை பாதுகாப்பதற்கான முக்கியமான ஒரு மிகப்பெரிய அது தவம். அந்த அறப்போரில் நேரடியாக அந்த களத்திலே நின்று பணியாற்ற வேண்டும் என்ற விளைவோடு தோழியர்களுடைய உரையை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் ராமலிங்கம் இருக்கீங்களா? தோழர் நித்யா, நீங்க பேச போறீங்களா? பேசுங்க. தோழர் வணக்கம். நான் நித்யா ராஜபாளையம். கொஞ்சம் நான் திராவிடமணி பேச்ச கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நான் எப்பயுமே தொடர்ந்து அவங்களோட நிகழ்ச்சியை நான் நிறைய குறிப்புகள் கொடுப்பாங்க. ஜீவா நவா சிந்தனை பள்ளியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களோட நிகழ்ச்சியை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பாராத விதமா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா ரெக்கார்ட்ல இருக்கு. நான் அதை மறுமுறை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு லிங்க் இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க. நான் பொதுவாவே திராவிடமணியை எப்பயுமே பாராட்டுவேன் முனைவரை. ரொம்ப சிறப்பா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தலைப்புல அவங்க ரொம்ப ஸ்ரத்தையா எடுத்துட்டு நிறைய தகவல் அவங்க கொடுப்பாங்க. இதை நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருடங்களாவே நான் அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன், கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் மனமாற திராவிடமணி தோழரை நான் வாழ்த்துறேன். நன்றி தோழர். தோழர், இது முகநூலில் பதிவாயிருக்கு, அதுல இருக்கு. ஏற்கனவே தோழர் ஜீவானவா சிந்தனை பள்ளி முகநூலில் இவர் தோழர் திராவிடமணி அவர்கள் உரையாற்றியுள்ளார். கௌரி லங்கேஷர் பற்றி. ஆமா தோழர், அது நான் கேட்டிருக்கிறேன். இந்த லிங்க் தோழர் இதோ பண்ணி அனுப்புவாங்க தோழர். சரிங்க, நன்றி. எம்இஎல்எஸ் பயிலரங்கத்தில் போடுவாங்க. சரிங்க சரிங்க, நன்றி தோழர். தோழர் திராவிடமணி அவர்கள் அவங்களுக்கு இணைப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? இருக்க இணைப்புல. தோழர் ராமலிங்கம் பேசுறேன் தோழர். சொல்லுங்க சார், பேசுங்க. உண்மையிலே பேராசிரியருடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா அந்த சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அப்படியே ஆணித்தனமா இருந்தது. அப்படியே அந்த குறிப்பா அந்த வாகா இதுல எல்லையில வந்து நடந்த விஷயத்தை அவங்க வந்து சித்தரிச்சப்போ அப்படியே அந்த சத்தம், அந்த பூட்கால் சத்தம் வந்து கேட்கற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அளவுக்கு நல்லா நீட்டா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல மற்ற கருத்துக்களையும் சொல்லும்போது அதே அந்த இறுதி சடங்கு செய்யும்போது அந்த சடங்குகளுக்கு சம்பந்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையோட ஒரு சிறந்த ஒரு செயல்பாட்டாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவலமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாசிச அரசாங்கத்தை நாம் முறியடிப்பதற்கு நாம் இந்த மகளிர் தினத்தில் எல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொல்லி தோழர் திராவிடமணியினுடைய உரையை சிறந்த உரை என்று கூறி அவருக்கு நன்றிதினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியில முதற்கட்டமாக ஸ்டாலினுடைய நினைவு தினத்தில் அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்கள் நல்ல கருத்துக்களை வைத்தார். அந்த விஷயத்தில் அதுவும் சிறப்பாக இந்த கூட்டத்தில் அமைந்தது. அந்த வகையில் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் வேறு தோழர்கள் கண்ணையா இருப்பாரு கூப்பிடுங்க, இல்ல சண்முகம் இருப்பாரு. வணக்கம் தோழர், அனைவருக்கும் வணக்கம். தோழர் பேசுற கேக்குதா தோழர்? கேக்குது தோழர், கேக்குது. ரைட். இப்போ நம்ம தோழர் வீரபாண்டியன் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அந்த 10 நிமிடத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் சொல்ல முடியுமோ அது அந்த அவருடைய பிறந்த இதுல இருந்து இது வரைக்குமே இறப்பு வரைக்குமே எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன இதை மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அந்த 2ஆம் உலக யுத்தத்தில் ஸ்டாலினுடைய பையன் வந்து அவர் வந்து பைலட் ஆபீசர். அவர் பைலட் ஆபீசரை வந்து அவருங்க வந்து ஹிட்லர் வந்து பிடிச்சு வச்சுருக்காரு. பிடிச்சு வச்சுட்டு பேரம் பேசுறாரு. ஸோ பேரம் பேசும்போது அவர் என்ன டிமாண்ட் பண்றாருன்னா, நீ அதாவது உங்க பையனை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு இது ஒரு அங்கிருந்து
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வந்து போர்க்கைதிகளை பரிமாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரம் பேசுறாரு. அப்போ என்னுடைய ஒரு பையன் மட்டும் இல்ல, இந்த சோவியத் நாட்டில் இருக்கிற அத்தனை என்னுடைய பையனாகத்தான் நான் கருதுறேன். அப்போ இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு எனக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உறுதியான நிலை எடுக்கிறாரு. ஸோ இன்றைக்கு இருக்கிற பல உலக தலைவர்களுக்கு மத்தியில அன்றைக்கு அவ்வளவு வீரம் தெரிந்த ஒரு சிறந்த முடிவு எடுத்தது வந்து அது வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நிகழ்ச்சி. அதை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். மற்றபடி அருமையான உரை. திராவிடமணி அவர்கள் ரொம்ப ஆற்றலுக்கு நடையில அப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் மனசுல பதியக்கூடிய அளவுக்கு தெளிவா நம்ம புரிய வச்சிருக்காங்கிறது. அதாவது கௌரி லங்கேஷை பத்தி இவ்வளவுதான் முதல் தடவை நாங்க கேட்கறது தான் முழுமையான உரை, அருமையான உரைங்கிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர். அடுத்தது மரத்தமிழன். சொல்லுங்க தோழர், பேசுங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை ஆற்றுப்படுத்திய தோழர் கண்ணையா அவர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மிகச்சிறப்பான சான்றோர்கள் கூடுகின்ற இந்த அவை பல்வேறு தோழர்களும் தங்களுடைய கருத்துக்களை சீரிய முறையில் செவ்வனே எடுத்துச் சொன்னார்கள். அதிலும் இன்றைக்கு சிறப்புரையாற்றிய நம்முடைய தோழர் திராவிடமணி அவர்கள் மிகச்சிறப்பாக கௌரி லங்கேஷனுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய செயல்பாடுகளை தெல்ல தெளிவாக மணிமணியாக அவருடைய பெயருக்கு தகுந்தாற் போல எடுத்து சொன்னார்கள். சமூகத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே முற்போக்கான சிந்தனையுடைய அந்த மனிதர்களை கண்டால் பிற்போக்குவாதிகளுக்கு கொஞ்சம் எரிச்சலாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு போகிறது என்னும் போதுதான் நம் உள்ளத்திலே வேதனை கொப்பளிக்கிறது. இது போன்ற செயல்பாடுகள் சமூகத்தில் நசுக்கப்பட வேண்டும். சமூக செயல்பாட்டாளர்களுடைய செயல்பாடுகளை நசுக்குகின்ற அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய எண்ணங்களை விழிப்புணர்வு மூலமாக நாம் பண்ணுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சட்டப்பூர்வமாக அதை முன்னெடுக்க வேண்டும். இது போன்ற எண்ணங்கள் இன்னும் அடுத்தடுத்த வருகின்ற அந்த தீவிரவாதிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். இருந்தாலும் கூட தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதி இந்த சமூகத்திற்காக எழுதிய மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளராக விளங்கிய கௌரி லங்கேஷ் அவர்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒரு கௌரி லங்கேஷ் இறந்தால் என்ன, 1000 கௌரி லங்கேஷ்கள் ஈர்த்தெழுவார்கள் என்ற அந்த விதையாக விழுந்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கையை திராவிடமணி அம்மையார் தோழர் அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தோழர் திராவிடமணி தோழர், நீங்கள் ஏதாவது இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த உலக மகளிர் தின நாளை ஒட்டி எனக்கு ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி தோழர். இறுதி கட்டத்திற்கு போயிடலாமா? நன்றி உரைக்கு போயிடலாமா? வேற யார் தோழர்கள் பேசுறீங்களா? நன்றி தோழர் வீரபாண்டியன். வேறு தோழர்கள்? அன்பு தோழர்களே, மகளிர் தினம், உலக மகளிர் தினம் கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக தோழர் திராவிடமணி அவர்களுடைய சிறப்புரை மிகவும் சிறப்பாக அமைந்தது. இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தோழர்களுக்கும், கலந்து கொண்ட மற்ற எல்லா தோழர்களுக்கும், தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை கூறி இத்துடன் இந்த கருத்தரங்கம் முடிந்தது என்று அறிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.